யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறுதோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவடியை மனம் மொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். காஞ்சியிலே இருந்து அரசாட்சி செய்து வரும் திருவேங்கம்ப பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். இந்த தலத்திலே தொடர்ச்சியாக திருமுறைகளை அடியார் பெருமக்களுடைய செவிக்கு அமுதாக வார்ப்பதற்காக பல்வேறு புலவர்களை அமைத்து அவருடைய பணிகளின் மூலமாக அடியார் பெருமக்களுடைய செவிகளிலே சென்று சேருவதற்காக பெருமுயற்சி எடுத்து வருகின்ற ஞானம் ஐயா அவருடைய திருவடியை வணங்கி மகிழ்கிறேன். பல்வேறு பணிகள் இருந்தாலும் பல்வேறு விதமான தாக்கங்கள் இருந்த பொழுதிலும் இருமுறைக்கு என்று தங்களை ஒதுக்கி கொண்டு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் அவற்றையெல்லாம் கேட்டு மகிழ்வதற்காக வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். பெருமக்களே, ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வதற்கே சூழ்நிலை இல்லாத ஒரு காலம். இப்பொழுது ஒரு புதிய முகங்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். பழைய முகமாக இருக்கிற எங்களை அடிக்கோடு தொடர்பு இருக்கின்ற ஒருவர் இவர் சென்ற வாரம் வந்திருந்தார். மற்றவர்களை எல்லாம் தொடர்ச்சியாக பார்க்க முடியாது. திருமுறை வகுப்பிலே சிலர் எல்லாம் பார்க்கிற வாய்ப்பு இருக்கிறது. அந்த இக்கட்டான ஒரு நிலையிலே இருந்து இன்றைய தினம் யாமார்க்கும் குடியல்லோம் என்கின்ற ஒரு தத்துவத்தோடு இருந்து வாழ்ந்து நாம் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்கின்ற ஒரு சைவர்களாக இருக்கின்ற நாம் இக்கட்டுகளையெல்லாம் இடர்களையெல்லாம் தவிர்த்து பெருமானுடைய திருவருளாலே நம்முடைய பிறவிப் பயனை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் சிவபெருமான் திரு அந்தாதி என்கின்ற ஒரு நூல். சிவபெருமான் திருவந்தாதி என்பது ஏற்கனவே நம்முடைய புலவர் தெய்வ சிகாமணி அவர்களால் இங்கே விரித்துரைக்கப்பட்டது. அவர்கள் தொடர்ந்து இதை சிவபெருமான் திருவந்தாதியை கூறி வந்த அவரை பெருமானே தன்னுடைய திருவடியிலே ஏற்றுக்கொண்டு நீங்கள் இங்கே வந்து விடுங்கள், அந்தாதி கூறுவதற்காக வேறொரு புலவரை நியமித்து விடுகிறோம் என்று பெருமான் அழைத்து கொண்ட காரணத்தினாலே அந்த அந்தாதியை தொடர்ச்சியாக 41வது பாடல் 42வது பாடலிலே இருந்து அடியன் சொல்லத் துவங்கி முதல் அமர்வு சென்ற வாரம் கபிலதேவ நாயனார் சிவபெருமான் திருவந்தாதி 1 அந்த பாடல், அதிலே 47வது பாடல் வரை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இன்றைய தினம் 48வது பாடலிலே இருந்து தொடங்கி கூறுவதற்காக இறைவன் திருவருள் பாலித்திருக்கின்றார். அவற்றை கூறுவதற்கு கூட்டிய திருவருளை மீண்டும் ஒரு முறை வணங்கி என்னுடைய பணியை தொடங்குகின்றேன். நான் சென்ற வாரத்திலேயே சொல்லுகின்ற பொழுது, சென்ற வெள்ளிக்கிழமைதான், கபிலதேவநாயனாரை எந்த வகையிலோ பெருமான் ஆட்கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டேன். கபிலதேவநாயனாரை சிவபெருமான் ஆட்கொள்கிற போது அவர் ஒரு உருவத்தை அவருக்கு காட்டியிருக்கிறார். பெருமான் ஆட்கொள்ளுகின்ற பொழுது ஒரு உருவத்தை காட்டி அதன் மூலமாகத்தான் ஈர்ப்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து நம்முடைய சைவத்திலே இருக்கின்றது. திருஞான சம்பந்த பெருமானுக்கு பெருமான் தோடுடைய செவியனாக காட்சி தந்து அதன் மூலமாக தன்னுடைய அருள்
வெள்ளத்திலே ஆழ்த்தினார் போல ஒவ்வொருவருக்கும் அது போன்று இருக்கிறது. அது விரிப்பின் பெருகும். அந்த வகையிலே மாணிக்கவாசக பெருமானுக்கும் அவ்வாறு தான். குருந்தமரியத்தடியிலே இருந்து ஒரு சிவனடியார் குருநாதராக இருந்து காட்சி கொடுத்து அவரை ஈர்த்து கொண்டார். அந்த காட்சியிலே தான் அவர் தொடர்ந்து அவரை பின்பற்றி அதற்கு பிறகுதான் திருவாசகம் என்கின்ற ஒரு நூலையை எழுந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வகையிலே பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு இந்த கபிலதேவ நாயனாரை எந்த வகையிலோ பெருமான் ஆட்கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை இந்த 48வது பாடலிலே அவர் குறிப்பு தந்திருக்கின்றார் என்பதுதான் முக்கியமான செய்தி. அந்த 48வது பாடலை இப்போது நாம் படிப்போம். கணன்று ஆடி நன்னெஞ்சே கண்ணுதலார்க்கு ஆளாய் கணன்றார் களிற்றுரிமால் காட்ட கணன்றார் உடம்பட்ட நாட்டத்தன் என்னையும் தம் ஆளா உடம்பட்ட நாட்டன் ஒரு இதிலே சொற்களுக்கு உண்டான விளக்கத்தை நான் கொடுத்துவிட்டு பின்னாலே அதனுடைய பொழிப்புரையை கூறுகிறேன். முதலிலே வருகின்ற கணன்று, இரண்டாவது ஒரு கணன்று, மூன்றாவது ஒரு கணன்று. இந்த முதலிலே வருகின்ற கணன்று கல் நன்று. முதலிலே வருகின்ற கணன்றை கல் நன்று என்று பொருள் கொண்டு நன்றாக கற்பாயாக. கணன்று என்பதை கல் நன்று நன்றாக கற்பாயாக. அது யாரை கற்க வேண்டும் பொழிப்பறை சொல்கிறேன். நன்றாக கற்பாயாக நெஞ்சே என்று சொல்றார். இரண்டாவது கணன்று இருக்கு பாருங்க. அதை கணன்று என்கின்ற போது கணன்றார் களிறு என்று வைத்துக் கொள்ள வேண்டும். கணன்றார் இரண்டாவது அடியிலே வருகிற கணன்று. கணன்றார் களிறு என்றால் கணன்று ஆர் களிறு. கணன்று கோபப்பட்டு பெருமான் மீது யாகம் செய்து அதன் மூலமாக ஏவப்பட்ட யாகத்திலே உதித்ததாக இருக்கின்ற களிறு. அந்த களிறு கணன்று வந்தது கணன்று ஆர் களிறு. கணன்று வேகமாக பெருமானிடத்துக்கே விரைந்து வந்ததாக இருக்கின்ற களிறு அந்த கணன்று ஆர் களிறு ஆவார். அடுத்தது மூன்றாவது இருக்குது பாருங்க, கணன்றார் என்பது. அதை கணன்றார் என்பதை கணன்றோர் என்பது பன்மையாக கொண்டு கணன்றார் யார் என்றால் பகைவர்கள். இப்போ மூன்று சொற்களுக்குமே கல் நன்று, கணன்று ஆர் களிறு, கணன்றார் பகைவர். பெருமான் மீது கணன்று வந்து இருந்த 2 பேருக்கு கணன்றார் பகைவர் உடம்பட்ட நாட்டத்தான் என்று பொருள் வருகிறது. அங்கிருந்து தொடங்குவோம். கணன்று ஆர், கணன்றார் என்றால் கோபப்பட்டவர்கள். பெருமான் மீது ஒரு 2 பேர் வந்தாங்க. யாருன்னா திரிபுரத்தார் கோபப்பட்டு பெருமான் மீது வந்தார்கள். நம்ம வரலாற்றில் அதுதான் இருக்குது. கணன்றார் என்பது 2 பேர், மன்மதன் திரிபுரத்தவர். மன்மதனும் பெருமான் மீது அம்பு எய்தான், திரிபுரத்தவரும் அம்பு எய்தார்கள். அந்த செய்தி. அடுத்தது இந்த உடம்பட்டன் இருக்குது பாருங்க. உடம்பட்ட என்பது உடம்பை அட்ட நாட்டத்தன். உடம்பட்ட என்பது உடம்பு அட்ட, அட்ட என்றால் இல்லாமல் செய்த, நாட்டத்தன் என்றால் கண்ணை உடையவன். இந்த நாட்டம் என்பதற்கு 2 பொருள் இருக்குங்க. நாட்டம் என்பதற்கு விருப்பம்னு பேரு, கருத்தினால நடைபெறுவது நாட்டம், கருத்து உடையவன். நாட்டம் என்பது கண் இங்கு வருகிறது. இங்கே ரெண்டுக்கும் பொருள் வருகிற மாதிரி 2 பொருள் சொல்கிறார்கள். அடுத்தது உடம்பட்ட என்பது உடன்படுதல். நமக்கு நன்றாக தெரியும், உடன்படுதல் ஏற்றுக்கொள்ளுதல். இவ்வாறு இதற்கெல்லாம் பொருள் இப்போ நம்ம பொருள் சொல்லலாம். எப்படி சொல்கிறார்கள்னா, இந்த பாடல் நெஞ்சுக்கு சொல்றாரு இந்த கபிலதேவநாயனார். தன்னுடைய நெஞ்சுக்கு, நெஞ்சே கல் நன்று ஆழி அப்படின்னு பிடிச்சிங்க. கல் நன்று, முதல்ல கல் நன்று சொன்னோம் இல்லையா, நன்றாயாக கற்பாய் ஆழி நஞ்செஞ்சே என்றால் கவலையிலே ஆழ்ந்திருக்கின்ற என்னுடைய நெஞ்சமே. கவலையிலே ஆழ்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பான நெஞ்சமே நன்றாக கற்பாயாக.
கனன்று ஆழ்தலை உடையவதாக இருக்கின்ற கவலையிலே இருக்கின்ற என்னுடைய நன்மையே நல்ல நெஞ்சம், நன்மையோட நெஞ்சம்தான். நான் ஒரு கருத்து சொல்கிறேன். அவர் என்ன பண்ணணும்? கனன்று கற்று நெஞ்சே எதை கற்க வேண்டும் என்பது கடைசியில் சொல்கிறாரு. உடம்பட்ட நாட்தன் உரு. இந்த கடைசி வரி பாருங்க. உடன்பட்ட நாள். உடன்பட்ட என்றால் ஏற்றுக்கொண்ட நாள். என்னை தன்னுடைய ஆளாக ஏற்றுக்கொண்ட நாள் அன்று பெருமான் தன்னுடைய உருவை காட்டினான். நெஞ்சுக்கு சொல்றாருங்க. என்னை பெருமான் ஏற்றுக்கொண்ட நாளிலே தன்னுடைய உருவை, எந்த உருவை காட்டினான் என்று சொல்லவில்லை, பூடகமாக சொல்றாரு. மனசுக்கு தெரியும், நெஞ்சுக்கு தெரியும், அவர் கூடவே தானே இருக்குது. உடம்பட்ட நாள் தன் உரு காமிச்சினார் இல்லையா? பெருமான் என்னை ஏற்றுக்கொண்ட நாள். என்ன என்கின்ற போது இங்கே ரெண்டு பேராக சொல்லணும். நம்மை கொண்டா ரெண்டு பேர் தான், அந்த கண்ணுக்கும் மனசுக்கும் இப்போ பேச்சு. இவர் மனசலால் சொல்கிறாரு, தன்னுடைய கருத்துக்கு தான் சொல்கிறாரு, நெஞ்சுக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? பெருமான் என்னை நம்மை ஆளாக ஏற்றுக்கொண்ட நாள் அவர் ஒரு தன் உருவை காட்டினார் அல்லவா? எந்த உருவன்னு சொல்ல பாருங்க. தன்னுடைய காட்டிய உருவை காட்டினாரே, அதை நன்றாக கல் என்றால் மனதிலே இருத்தி கொண்டு வழிபாடு செய்வாயாக. ஆனால் அந்த உருவத்தை காட்டியவர் யார் என்றால் கண்ணுதலார்க்கு ஆளாவது. ஆக அன்று காட்டியே அந்த உருவத்தை மனதிலே வைத்து தெளிந்து அந்த உருவத்தையே மனதிலே நின்று அந்த பெருமானை நன்றாக வழிபாடு செய் நெஞ்சே, கண்ணுதலார்க்கு ஆளாகலாம். நீ என்ன பண்ணலாம்? பெருமானுடைய திருவருளுக்கு ஆளாகலாம். கண்ணுதலார் என்றால் நெற்றிக்கனுடைய சிவபெருமானுக்கு ஆளாகலாம். அந்த பெருமான் எப்படிப்பட்டவன் சொல்றாரு? கனன்று ஆர் களிற்றுரி. தன்மீது கோபப்படும்படியாக தார்காவனத்து இருளுடைய யாகத்திலே இருந்து ஏவப்பட்டதாக இருக்கின்ற அந்த யானை இருக்கிறதே, அந்த யானையை கனன்று ஆர் வேகப்பட்டு வந்த களிறு என்றால், இந்த களிறு நன்றாக தெரியும். அந்த யானை, அந்த யானையினுடைய உரி, யானையினுடைய தோலை களிற்று உரி, யானையுடைய தோலை போர்த்து கொண்டு இருக்கிறான். அந்த தோல் எந்த நிறத்தை இருக்கிறது என்றால் திருமாலுடைய நிறத்தை உடையதாக இருக்கிறது என்றார். திருமாலுடைய திருமேனியுடைய நிறத்தை காட்டுகிறது. களிறு மால் காட்ட. மால் என்பது இங்கே மாயோனை குறிக்கிறது. மாயோனுடைய நிறத்தை குறிக்கின்றது. சாமளமேனி வண்ணன் சொல்லுவாங்க மாயோனை. அந்த வண்ணத்தை காட்டுகின்றது களிறு. எவ்வளோ செய்தி இதில் பொதிஞ்சு வைக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு சொல்லுக்கும் கனன்று ஆர் களிறு உரி மால் காட்ட என்றால் திருமாலுடைய மாயோனாக இருக்கின்ற அவனுடைய நிறத்தை நமக்கு காட்டுகின்றது. கோபப்பட்டு வந்த வலிமையான யானையாய கயாசூரன் பேர். இந்த இடத்துல யானைக்கு வந்து கயாசூரன். அது தோலை போர்த்து மாயோனது நிறத்தை காட்டியவன், மாயோனத்தை காட்டியவன் பெருமாள். ஒரு இது சொல்லிட்டார், கண்ணுதலார் சொல்லிட்டாரு. களிற்றுரி மால் காட்டன்னு சொன்னார். அதற்கு பிறகு கனன்றாருக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம், பகைவர்னு சொல்கிறோம். இந்த கனன்றாராக இருக்கின்ற பெருமான் மீது புஷ்ப பானத்தை வைத்து ஒருத்தர் வந்தார். இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா அவங்க வந்து திரிபுரத்தவர்கள். இரண்டு பேருமே பெருமானுக்கு எதிரடியாக வந்தவர்கள். ரெண்டு பேருமே பெருமான் அவர்களுக்கு துன்பத்தை தர வேண்டும், துன்பத்தை தந்து திருத்த வேண்டும் தான். பெருமான் யார் இது ஒன்றும் அழிச்சல. மன்மதனை வந்து எரிச்சார். அதற்கு பிறகு அந்த மன்மதனை அங்கிருந்து அவர் மீட்டு கொண்டு வந்து விட்டார். ஆக அவர் என்ன பண்ணுறார் பாருங்க. உடம்பட்ட நாட்டத்தான் என்றால் அவருடைய உடம்பை அட்ட என்றால் இல்லாமல் செய்த, நாட்டம் என்றால் கண்ணினை உடையவன். இந்த நாட்டம் என்பதற்கு இந்த மூணாவது வரியிலே இருக்கின்ற இரண்டாவது தொடராக இருக்கின்ற சொல்லாகிற நாட்டம். நாட்டம் என்பதற்கு கண்ணுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது. நாட்டம் என்பது கருத்துக்கும் ஒரு பொருள் இருக்கிறது. இங்கே கண்ணுக்கு என்ன பொருள் வருகிறது என்றால், அந்த கண்ணு என்ன வேலை செய்தது? மன்மதன் மீது தகனம் செய்தது நெற்றி கண்ணில். கருத்து என்பது என்னன்னா, திரிபுரத்தை பெருமான் கருத்தினாலே தான் எரித்தார். நேராக போய் அவர் ஒன்று போய் தீ வச்சு கொளுத்தி எரிக்கலை. அவர் என்ன பண்ணார்? கருத்தினால் எரித்தார். அந்த இடத்துல நெற்றிக்கண் வரலாங்க. திரிபுர தகன படலத்தில் நன்றாக தெரியும், கருத்தினாலே தான் எரித்தார். ஆகையினால இந்த கண் என்பதும் கருத்து என்பதும் நாட்டம் என்பதற்கு இரண்டு பொருளாக கொண்டு, எல்லாம் அருமையாக கொடுத்துக்கிற உரை தான், சாதாரண உரையெல்லாம் ஒன்றும் அந்த அளவு விளக்கமாக கொடுக்கல. இந்த நாட்டம் என்பது இரண்டு பொருளாக கொண்டு மன்மதனுக்கு கண் என்பது பொருளேயும், அடுத்தது நாட்டம் என்பது கருத்து, கருத்தினாலே அந்த திரிபுரத்தை இல்லாமல் செய்து வேவை செய்தவராக இருக்கின்ற கருத்தினால் வந்தது. அது பற்றி உடம்பட்டை என்றால் உடம்பை அட்ட நாட்டத்தான் என்றால், இங்கே உடம்பை அட்ட நாட்டத்தான் அந்த ரெண்டு பேருக்கும், கனந்தாராகிய மன்மதனுக்கும் அடுத்து திரிபுரத்தவர்களுக்கும் அவருடைய உடல் என்றால் அவருடைய திரிபுரத்திலே இருக்கிற அத்தனை பேரையும்,
இந்த திரிபுரத்தில் இருக்க அத்தனை பேரும் இல்லை, அதில் மூவர் உய்ந்து இருக்கிறார்கள் என்பதெல்லாம் இருக்குது. அது வேற ஒரு தலைப்பு பேசுறதுக்காக அந்த இடத்த நான் தேடி வச்சுருக்கிறேன்ப்போ. அந்த திரிபுரத்திலே 3 பேர்கள் தான் உய்ந்தார்கள் என்பது நம்முடைய சுந்தர தேவாரத்திலிருந்தே தெரிகிறது. காஞ்சி புராணத்திலே திரிபுராந்தக படலம் என்ற ஒரு படலத்திலே வருகிறது, கைலாய படலத்திலே வருகிறது. காஞ்சி புராணத்திலே கைலாய படலத்திலே திரிபுரத்தகனத்தை பற்றி விரிவாக பேசப்படுகிறது. அப்புறம் வந்து திரிபுராந்தக படலம் என்று அதிலே இருந்து வந்த மூவரை பற்றி பேசப்படுகிறது. நம்ம அங்கே போகும்போது அதை படிக்கலாம். உடம்பை அட்ட நாட்டத்தான் அப்போதே அவர்கள் உள் இல்லாமல் செய்தவன் என்னையும் தன் ஆளாய், அடியேனாக என்னையும். எப்பவுமே அடியார் பெருமக்கள் எல்லாம் தன்னை தாழ்த்தி சொல்கிற வகையிலே என்னையும், இதற்கும் உதவாதமாக இருக்கிற என்னையும் தன் ஆளாக, தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவனாக என்றால் தன்னுடைய திருவருள் வட்டத்திலே சேர்த்து கொள்வது. பெருமானுக்கு ஆளாக விட்டுகிறான் என்றால் அவருடைய அருட்பெரும் தன்மையிலே நம்மையெல்லாம் கலந்து இருக்க செய்து விடுவார்கள். அந்த வகையிலே என்னையும் தன் ஆளாய் உடம்பட்ட நாள், என்னை ஆளாக உடம்பட்ட நாள் இருக்கிறதே, அன்றைய தன் ஒரு உருவத்தை நமக்கு காண்பித்தான். உடம்பட்ட நாள் தன் உரு, அவன் காட்டிய உடம்பட்ட நாளிலே அவன் காட்டிய அந்த உருவத்தை கல் நன்று ஆழி நஞ்சே, நன்றாக மனசிலே இருத்தி கற்று பெருமானுடைய திருவருளை நீ பெறுவாயாக. என்ன அருமையான கருத்து பாருங்க. இதில் தான் என்னதுனாக்கா, அவருக்கு பெருமானால் திருவருளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளின் அன்று அவருக்கு தன்னுடைய உருவத்தை பெருமான் காட்டியிருக்கிறார். அது எந்த உருவத்தை காண்பித்தார் என்பது அவருக்கு மனசுக்கு தான் தெரியும். அந்த உருவத்தை நீ மனதிலே நினைத்து எப்பொழுதுமே அந்த நேரத்தில் இப்போ மாணிக்கவாசகர் என்ன பண்ணார், அதுதானே வந்து காட்டினாய் கழுக்குண்டில், கழுக்குண்டத்தில் வந்து மறுபடியும் காட்டினாய்ன்றாரு. ஆனால் கழுக்குண்டத்துலேயும் என்ன காட்டினான்னு சொன்னாரா நமக்கு? இல்லை. பெருமானுடைய உருவங்களிலேயே எல்லாம் மொத்தமாக சொல்கிறார வழியோ எதை இது அருளாளர்கள் இந்த செய்தி இதெல்லாம் அவரவர்கள் அறிந்து உணர்ந்து அறியக்கூடிய செய்தி. அந்த வகையிலே அந்த செய்தியை நாம் அதுதான் என்று வருமோ நாளைக்கே வருமோ நம்ம காத்து கிடக்கணும். அந்த காப்பலை நமக்கு செய்வதற்காகத்தான் திருமுறைகள் சொல்லுகிறது. அவரவர்களுக்கு ஒரு வகையிலே பெருமான் அருள் செய்வார். அந்த வகையிலே இவருக்கு அருள் செய்தார் என்கிற செய்தி இந்த பாடலிலே அவர் நமக்கு காட்டுகிறார். அடுத்தது 49வது பாடல். உருவியலும் செம்பவளம் ஒன்னார் உடம்பில் உருவியலும் சூலம் உடையன் உருவியலும் மாலேற்றான் நான்முகனும் மண்ணோடு விண்ணும் போய் மால் ஏற்றாது ஈதோ வடிவு. மால் ஏற்றாது இருக்குதா, கூ இருக்குதாங்க? மால் சரி, மால் ஏற்றார்க்கு இங்கே வந்து மால் ஏற்றார்க்கு அங்கே பொருள் அந்த கூ என்பதை உள்ள பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க. அதுக்கு சொல்லி நான் விளக்கம் சொல்கிறேன். ஈதோ வடிவு இங்கே என்ன பண்ணுறார் பாருங்க. அடுத்தது இந்த பாடலில் உரு இயலும் செம்பவளம். உரு இயலும் என்றால் உருவத்தினுடைய நிறமும். இங்கே பெருமானத்துடைய உரு இயல் என்றால் உருவத்தினுடைய நிறம். பெருமானுடைய உருவத்தின் நிறம் அது என்ன என்றால் உருவத்தினுடைய உடம்பினுடைய நிறம் செம்பவளமானது. அப்படியே டைரெக்டாக பொருள் சொல்லிடுறேன். இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். போன பாடல் கொஞ்சம் கடினமானதுனால அப்படி சொல்லி வந்தேன். உடம்பினுடைய நிறம் பெருமானுடைய உரு இயலும் செம்பவளமானது. பெருமானுடைய உரு என்றால் உடம்பு, உடம்பினுடைய நிறமும் செம்பவள நிறம் உடையது. அடுத்தது அவருடைய அடுத்த செய்தி ஒன்னார் உடம்பில். ஒன்னார் என்பது பகைவர்கள். பகைவர்களுடைய உடம்பிலே உருவியலும், இரண்டாவது உருவியலும் பாருங்க, இரண்டாவது அடியிலே உருவி இயலும். பகைவர்களது உடம்பிலே பாய்ந்து தன்னுடைய செயலை செயல்க இயன்றல் என்றால் தன்னுடைய காரியத்தை செயல்படுத்துவதாக இருக்கின்ற ஒன்னார் என்றால் பகைவர்கள். ஒன்னார் உடம்பில் உருவி இயலும் சூலம் உடையார். ஆக கூர்மையான வீரத்துக்கு உதவக்கூடியதாக இருக்கின்ற சூலத்தை உடையவர். ரெண்டு செய்தி சொல்லிட்டாரு. உடலினுடைய நிறம் பவளம். அடுத்தது பகைவருடைய உடம்பிலே உருவி வெற்றிகரமாக பணியை முடிக்கின்றதாக இருக்கின்ற சூலத்தை உடையவராக இருக்கின்றவர் அவர். அடுத்தது மூன்றாவது இருக்கின்ற போது உருவியலும் மால் ஏற்றான் என்றால் உருவியலும் மால் ஏற்றான ஒன்றா சேர்த்து பொருள் கொள்ளணும். உரு இயலும் மால் ஏற்றான் என்றால் இயலும் மால் உரு இயலும் மால் ஏற்றான் என்றால் பாருங்க, உரு இயலும் என்றால் இந்த இடத்துல உரு என்பதற்கு அழகாக,
இயலும் என்றால் நடக்கின்ற, அழகாக நடக்கின்ற. பெரிய, மால் என்றால் பெரிய, அழகாக நடக்கின்ற பெரிய இடபத்தை உடைய திருமால். இந்த உருவியலும் மால் ஏற்றான் என்பதற்கு திருமால் என்பதை சொல்ல வந்தவர் உரு இயலும் மால் ஏற்றான் என்றால் அழகாக நடக்கின்ற தன்மையுடையதாக இருக்கின்ற திருமாலாகிய திருமாலை இடபத்தை தன்னுடைய வாகனமாக உடையவன், அவன் வாகனமாக ஏற்றுக்கொண்ட மால் ஆக திருமாலும் நான்முகனும். திருமால் ஒன்று, அடுத்த தொடர் நான்முகனும். நான்முகன் என்றால் பிரம்மதேவனும் மண்ணோடு விண்ணும் போய். இவங்க ரெண்டு பேரும் நிரல் நிறையணியாக தான் சொல்கிறாரு. திருமாலும் நான்முகனும். திருமால் எப்படி போனார்? மண்ணில் தான் அகழ்ந்து போனார். பிரம்மதேவர் விண்ணோடு போனார். மண்ணோடு விண்ணும் போய் மால் ஏற்றாகு ஈதோ வடிவு. அந்த ரெண்டு பேருக்கும் பெருமான் என்ன பண்ணாராம்? மண்ணிலையும் போனாங்க, விண்ணிலையும் போனாங்க. போனவங்களுக்கு என்ன ஆகுன்றது இங்கே கடைசி அடியில் மால் ஏற்றாகு. அவர்களுக்கு மனதிலே மால் என்பது மயக்கம். அவருடைய மனதிலே ஒரு மயக்கத்தை ஏற்கின்ற வகையிலே செய்யப்பட்டவனாக இருக்கின்ற பெருமானுடைய வடிவம் எதுவோ. இந்த ஈதோ வடிவுன்னு சொல்கிறார் இல்லையா? போன பாட்டில் என்ன சொன்னார்? அந்த நேரத்திலே என்னை ஆட்படுத்தி கொண்ட போது சொன்ன உரு இருக்கின்றார வடிவம், அந்த வடிவத்தை வியந்து அப்படியே மால் ஏற்றாக. அப்படிப்பட்ட பெருமானுக்கு இதோ வடிவு. இதுவும் நெஞ்சத்தோடு சொல்லுகிற தன்மைதான். அப்படிப்பட்ட பெருமானுக்கு வடிவம் இதுதானா? நீ நினைச்சு பார் நெஞ்சே, அதை மனதில் நினைச்சு இருத்தி பெருமானுடைய திருவள்ளை பெறுவதற்கு முயல்வாயாக என்று முதல் பாட்டிலே இருந்த அந்த உருவுக்கு சேர்த்து அவருடைய வடிவு இதுதானா என்று ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார். பெருமானுடைய வடிவத்தை நமக்கெல்லாம் பல விதமாக புராணங்களிலே இருக்கிற செய்திகளை தான் சொல்கிறாங்களா வழி. அவரவர்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஆட்கொள்ள போது இருக்கிறார் என்ற செய்தி. அடுத்தது 50வது பாடல். இந்த பாடலில் இருக்கின்ற செய்தி கைக்கிளைப்பட்ட தலைவி. கைக்கிளை என்பது நன்றாக தெரியும், ஒருதலைப்பட்டது. பெருமானை தன்னுடைய நாயகனாக உருவகித்து கொண்டு பெண்கள் எல்லாம் இருக்கின்றவர்கள் கைக்கிளை தலைவி என்று பெயர். பெருந்தனை என்பது பொருந்தாக்காமம் என்பது, அங்கே நம்ம போக வேண்டியதில்லை. இங்கே கைக்கிளையிலே இருக்கின்ற தலைவியினுடைய கூற்றாக இருக்கின்ற இந்த பாடல் கைக்கிளை தலைவி கூத்து. இப்போ பாருங்க. வடிவார் அறப்பொங்கி வண்ண கச்சு உந்தி. வடிவார் அறப்பொங்கி வண்ண கச்சு உந்தி. வடிவார் வடம் புனைந்தும் பொல்லா வடிவார்வேல் முற்கூடல் அம்மான் முருகு அமரும் கொன்றயந்தார் முற்கூட மாட்டா முலை. இந்த பாடலிலே உந்தி எப்படி பிரிச்சுக்கணும் பாருங்க. நான் பிரிச்சு அப்படியே சொல்லிடுறேன். வடிவார் அறப்பொங்குன்னா உந்தி, இந்த முதல் அடியிலே இருக்கின்ற கடைசி சீரில் இருக்கின்ற உந்தி வடிவார் அற பொங்கு வன்கச்சு. முதல் அடியிலே இருக்கிற பிரிச்சு பொருள்கோள்னு பெருது, கொண்டு கூட்டுகின்ற பொருள்கோள். இந்த முதல் அடியை உந்தி வடிவார் அற பொங்கு வன்கச்சு. தன்னுடைய வயிற்று பகுதியிலே, வயிற்றுக்கு மேலே பெல்ட்டுன்னு நம்ம கட்டுறோம் இல்லையா, அதுதான் சொல்ற கச்சு என்று சொல்கிறார்கள். உந்தியின் மேல் பெருமான் தன்னுடைய இருப்பின் மேலே உந்தியின் மேல் நீண்டு தொங்குகின்ற வார் போலவே மிக விளங்குகின்ற, அதாவது உந்தி வயிறு, வடிவு ஆர் என்றால் அழகு உடையதாக இருக்கின்ற வடிவு, மேல் நீண்டு தொங்குகின்ற என்றால் ஆர் என்றால் தொங்குதல், நீண்டு தொங்குகின்ற வார் போலதாக இருக்கின்ற மிகவும் விளங்குகின்றதாக இருக்கின்ற பாம்பாகிய கச்சினை புனைந்துள்ளார். அற வடிவார் அற பொங்கி வண்ண கச்சு உந்தி வடிவார் வடம் புனைந்தும். அடுத்தது பின்னர் வடிவார் வடம் என்று இருக்குது பாருங்க. இந்த வடிவார் இரண்டாவது அடியில் இருக்கிற வடிவார் வடம் என்றால் வடிவு என்றால் அழகு. வடிவு என்பது அழகு என்ற பொருள். அந்த அழகு நிறைந்ததாக இருக்கின்ற வடம் என்றால் தலைமாலை. அழகான மாலை பெருமான் தலைக்கு தலைமாலை அணிந்தது என்னேன்னு வரும். அத்தகைய வடம் என்பது இங்கே தலைமாலை குறிக்கிறது. வடிவார் அழகு நிறைந்த தலைமாலை புனைந்தும். அடுத்தது புனைந்தும் வடிவார் வேல் இருக்கு பாருங்க.
இந்த வடிவு யார் என்றால் வடிக்கப்பட்டதாகவும் கூர்மை உடையதாகவும் இருக்கின்ற வேல். இப்போ நல்லா தெரியும், சூலத்தை பற்றி சொல்ல வந்தோம், சொன்ன முன்ன. வடிவு என்றால் வடிக்கப்பட்டது, கூர்மைக்காக வடித்தல் என்றால் கத்தி கொஞ்சம் வடிச்சின்னு வராங்களா, கூர் வேணும்னா வடிச்சின்னு வர்றதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் கத்தி கடப்பாரெலாம் கொண்டு போய் கொஞ்சம் கொல்லன் காலையில் கொடுத்து வடிச்சின்னு வான்னு சொல்லுவாங்க. இப்போ தெருவிலே வராங்க, அதுக்கெல்லாம் வராங்க. ஆகையினால் வடிவார் வடம் என்றால் அழகு நிறைந்த தலைமாலை சொல்லிட்டோன்னது. வடிவார் வேல் என்றால் கூர்மை நிறைந்த படைக்கலமாகிய சூலத்தை. வடிவார் வேல், வேல் என்பது படைக்கல பொது. இந்த வேல் என்பது படைக்கல பொது. முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கிறது வேல் என்பது வேலாயுதம். இங்கே பெருமானுடைய கையிலே இருக்கிற படைக்கலம் எது என்றால் சூலாயுதம். ஆகையினால் வடிவார் வேல் என்பது ஆயுத பொது என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே வடிவார் வேல் புனைந்தும் உடையவன், சூலத்தினை உடையவன். அப்போ வடிவார் வேல் உடையவன் அவன் என்ன பண்ணாரு, முற்கூடல்னு ஒன்று வரும் பாருங்க, முற்கூடல் அம்மான். இங்கே முற்கூடல் என்ற சொல்லுக்கு முக்கூடல்னு சொல்லி பொருள் கொள்ளலாம். ரெண்டுமே நான் சொல்ல போகிறேன். முக்கூடல் என்று சொல்லலாம், முற்கூடல் என்றும் சொல்லலாம். இங்கே நமக்கு அடுத்தது முற்கூட மாட்டா முலைன்னு அடுத்த பாடல்லே முற்கூடன் என்று வருகிறதுனால அந்த ரகர ஒற்று தான் வரணும். வல்லினா ரகர ஒற்று உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பெரிய ரா போட்டுக்கிட்டு புள்ளி வச்சுக்கிட்டு வல்லின ரகரம். அந்த வல்லின ரகரம் முற்கூடல், முற்கூடல் அப்படியே வச்சு பார்த்தா முற்கூடல் அம்மான் என்றால், இந்த முற்கூடல் என்பதற்கு என்ன பொருள்னாக தலங்களின் முன் நிற்பதாகிய தலம். தலங்களிலே முன் நிற்பதாகிய தலம் என்றால் மதுரை. தலங்களிலே முன் நிற்பதாகிய தலம் என்று இங்கே மதுரையைத்தான் குறிப்பிடுகிறார்கள். முற்கூடல், கூடல் தெரியும் இல்லையா நமக்கு, மதுரைக்கு கூடல் என்று பெயர் இல்ல. திருவாலவாய்க்காண்டம், கூடல் காண்டம், மதுரை காண்டம், 3 பிரிவு. திருவிடையாளர் புராணத்திலே 3 பிரிவுகளாகத்தான் கொண்டு பரஞ்சோதி முனிவர் ஆற்றியிருக்கிறார். அந்த வகையிலே முற்கூடல் என்றால் கூடல் மாநகரம் என்று குறிப்பிடப்பதாக இருக்கின்ற, அது தலங்களிலே முன்னே தோன்றியதாக இருக்கின்ற ஒரு பெருமைக்கு உரியதாக இருக்கின்ற, முன் நிற்பதாகி இருக்கின்றது, தலங்களிலே சிறந்தாக விளக்குகின்ற மதுரைக்கு இறைவன். அப்போ முற்கூடல் அம்மான் என்பது இங்கே மதுரைக்கு தலைவனாக இருக்கின்ற பெருமான். முருகு அமரும் கொன்றையந்தார். முருகு என்றால் தேனு, தேன் பொறிந்ததாக இருக்கின்ற அழகிய கொன்றை மாலை. கொன்றை மாலையை தார் முற்கூட மாட்டா முலை. அந்த பெருமானுடைய தாரோடு என்றால் ஒரு பெண்ணினுடைய உடம்பானது பெருமானுடைய உடம்போடு சேர்ந்து வருகிற போது அங்கே தார் என்கின்ற மாலையும் அதை ஒன்று சேர்ந்து இயங்குகின்றனர். இந்த அகத்துறையிலே சொல்லுகிறார்கள், முற்கூட என்னுடைய உடம்பானது அந்த பெருமானை என்னாலே அணையப்பெறவில்லை. இவள் பெருமானை மனதிலே நினைத்து கொண்டிருக்கின்றாள். இதுதான் பேரு கைக்கிளை தலைவின்னு சொல்லுவாங்க. ஒரு தலை காமம் கைக்கிளையிலே இருக்கிறவர். ஆகையினால் இந்த கைக்கிளை தலைவியினுடைய கூற்று இவ்வாறு இருக்கிறது. அங்கே என்ன சொல்றார், பெருமானுடைய வடிவத்தை சொல்லியிருக்கிறார். பெருமான் என்ன அணிந்து இடையிலே கச்சாக எதை கட்டி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அருமையான வேலை கையிலே உடையவராக இருக்கார் என்று சொல்லுகிறார். அவர் கொன்றையின் தாரை உடையவதாக இருக்கின்ற சொல்கிறார். இந்த முற்கூடல் என்பதற்கு 2வது ஒரு பொருள் இருக்கிறது. முற்கூடல் அம்மான் என்பதற்கு முருகு அமரும் கொன்றையந்தார் சொல்லிட்டாரு. மோக காலத்திலே இன்னொன்று சொல்றாரு குறிப்பில், இந்த கைக்கிளையிலே அகத்துறையிலே சொல்லுகின்ற பொழுது தொல்காப்பியர் சொல்கிறாரு, போக காலத்திலே தான் மார்பில் அணிகின்ற மாலையம். பெருமான் முல்லை மாலையை அணிந்து கொடுக்கிறார்ன்றது இங்கே போக காலத்திலே மார்பில் அணிகின்ற நறுமணமுள்ள கொன்றை மலர் மாலை. பெண்கள் காலத்தில், அந்த காலத்தில் சங்க காலத்தில் 2வது காலத்திலே இருக்கின்ற சங்க இலக்கியங்களே வருகிற போது இந்த ஒருவரோடு தொடர்பு கொள்கின்ற காலத்திலே கூடல் காலத்திலேயே அணிகின்றது இந்த கொன்றை மாலையை, மனமுள்ள கொன்றை மாலை அணிகின்ற ஒரு வழக்கம் இருந்தது என்பதனால போக காலத்தில் அணியும் அந்த நறுமலர் கொன்றை மாலையை நான் அணையப்பெறவில்லை என்பதனால அந்த பெருமானோடு சேர்ந்து என்னால் அனுபவிக்க முடியவில்லை என்கின்ற ஒரு கைக்கிளை தலைவன்ற கூற்றாக இருக்கிறது. இப்போ நமக்கெல்லாம் சிவன் அடியார்களாக இருக்கிற நாம் என்ன பண்ண முடியும்? இதில் பெருமானுடைய திருவருள் இன்னும் வாய்க்கப்பெறவில்லை. பெருமானுடைய திருவருள் என்று வாய்க்கப்பெறுமோ என்ற ஒரு தன்மை. இவைகளை பெறாமையால் பெண்மை நலம் எனக்கு வாய்க்கவில்லை. அப்படி இருக்க நான் இவற்றை பெற்றும் பயன் என்ன? இந்த பெருமானுடைய திருவருளை பெறாமல் நான் இருந்து கொண்டிருக்கின்றேனே என்பது குறிப்பு. இந்த 3ஆம் அடிக்கிற முற்கூடத்திலே ஒன்று சொன்ன தலங்களிலே முன்னதாக நிற்கிற மதுரைன்னு சொன்னேன். இதை அப்படியே வச்சு முக்கூடல் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஏன் முக்கூடல்னு ஊர் இருக்குதப்பா அப்படின்னு சொன்னாக்க பாடமாக வைத்து கொள்வோமேயானால் இந்த முக்கூடல் என்பது திரிகூட மலையை கொள்ளலாம்.
முக்கூடல் மூன்று மலைகளையும் கூடுதலாக இருக்கின்ற திரிகூட மலையையும் கொள்ளலாம். இன்னொரு இடம் சொல்றார் அவரு, வேர் திரிசூலம், வேர் திரிசூலம் என்கின்ற ஒரு தலத்தை சொல்கிறார் என்று கூறப்படும் என்று சொல்ல. அது என்னுடைய மைண்டுக்கு சரியா எனக்கு தெரியல. அது எங்கே இருக்குது, இனிமேல் தான் யாராவது சான்றோர்களுக்கு ஐயா போல இருக்கிறவங்களாம் ஆய்ந்து சொல்லுவாங்க, அடுத்த முறை வரும்போது பார்த்து சொல்லுவாங்க. வேர் திரிசூலம் என்றதும் கொள்ளலாம். இந்த முக்கூடல் என்பது வேர் திரிசூலம் என்கிற தலத்தையும் திரிகூடமலை என்பதையும் கொள்ளலாம். இதில் எதுவாக இருந்தாலும் சரி, பெருமான் உரைகின்ற ஒரு இடம், அந்த கூடையிலே இருக்கின்ற பெருமான் என்ற சரியிலே வந்ததுனால அவரே இப்போ ஆய்வு பண்ணி செய்திகள்லாம் எவ்வளோ கொடுத்துட்டே இருக்கிறாரு. முற்கூடல் என்று கொண்டாலும் கொள்ளலாம், முக்கூடல் என்று கொள்ளாலும் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த இடத்திலே பெருமானுடைய திருவுருளை நாம் பெறாமல் இருக்கின்றேனே என்று ஏங்கிக் கொள்ளுகின்ற கைக்கிளை தலைவனுடைய கூற்றாக, அகத்துறையிலே கைக்கிளை தலைவி, புறத்துறையிலே வந்து இன்னும் போனால் நம்முடைய அருள் துறையிலே கொள்ளுவோமையானால் பெருமானுடைய திருவள்ளி என்று வாய்க்கப்படுமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அடியருடைய மனத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம். அங்கே கைக்கிளை தலைவி, இப்போ நாம் அவர்களுக்கு இருக்கிற ஒரு ஏக்கம், பெண்களுக்கு இருக்கிற ஏக்கம் ஒன்று கைக்கிளை பெண்ணுக்கு, நமக்கெல்லாம் இருக்கிற ஏக்கம் பெருமானுடைய திருவள்ளி என்று வருமோ, இந்த திருவருளுக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதனால இவர் ரெண்டுமே பொருள் வரும்படியாக அருமையாக கபிலதேவநாயனார் சொல்லி இருக்கிறார் என்பதோடு இந்த பாடலை நிறைவு செய்து கொள்கிறேன். பாடல் 51. இது தோழியானவள் மாலை இறந்தது. இறந்தது என்றால் பெருமானிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று யாசித்ததுன்னு பேர். இறத்தல் என்றால் யாசித்தல். தோழி ஒரு தலைவிக்காக சென்று தோழி பெருமானுடைய மாலையை கொடுக்கும்படி கேட்டது. இப்போ சென்று வரும்போது மாலையை கேட்கலாம், மாலையை கேட்கலாம், பெருமானுடைய ஒரு மலரை கேட்கலாம், பெருமானுடைய ஒரு பதிலை கேட்கலாம், ஒரு கடிதத்தை கேட்கலாம், எது ஒன்றாலும் கொடு என்று கேட்டு வருகிறது. தூது செல்கின்ற முறையெல்லாம் அருமையான நமக்கு இலக்கியங்கள்லாம் இருக்கிறது. இது அடுத்து இந்த பாடல் 51வது பாடல். மூலை நலம் சேர்கான பேர் முக்கணான் என்னும், மூலை நலம் சேர் மொய்சடையான் என்னும், மூலை நலம் சேர் மாதேவா என்று வளர் கொன்றை வாய் சோர மாதேவா சோரல் வளை. ரொம்ப யோசனையான சொற்கள் எல்லாம் பொருள் கொள்ள வேண்டியதுங்க. 3 சொற்கள் இங்கே முலை என்கின்ற சொல் வருகிறது. அதை இடைக்குறையாக வந்தது. முல்லை என்பதுதான் இடைக்குறையாக முலை என்று வந்திருக்கிறது என்று பொருள் கொள்ள வேண்டும். முலை என்பது முல்லை வருகிலே ஒரு லகர ஒற்று போட்டுக்கொள்ளணும். அப்போது இடையிலே இருக்கின்ற ஒரு எழுத்து கொஞ்சதுனாக்கா இடைக்குறை. இதே இன்னும் ஒரு 71வது பாட்டு 76ன்னு நினைக்கிறேன். அதில் முதல் குறையாக வரும். அது இலக்கணத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதனால் முலை நலம் சேர் என்றால் முல்லை நலம் சேர் காணப்பேர். அப்போ முல்லை என்பது முல்லை நிலத்தை குறிக்கிறது. இங்கே முதலிலே இருக்கின்ற முல்லை என்பது முல்லை நிலத்தை குறிக்கிறது. அப்போ முல்லை நிலத்திலே என்றால் முல்லை நிலத்திலே அமர்ந்திருக்கின்ற முக்கணானாகிய மாதேவா. இங்கே இந்த மாதேவா என்பதை கடைசியில் இருக்கிற சொல்லு, நம்ம அதை முன்ன கொண்டாந்தணும். முல்லை நலத்திலே இருக்கின்ற முக்கண்ணான் ஆகிய பெருமான் எங்கே இருக்கிறார்? 3 கண்களை உடையவன் ஆகிய சிவபெருமான் எங்கே இருக்கிறார்? முல்லை நலத்திலே இருக்கிறார். முல்லை நலத்திலே என்ன இருக்கிறார் என்பது இந்த அடுத்தது. முல்லை நலத்திலே இருக்கிற மாதேவா பெருமானே என்று சொல்லுகிறார். இந்த பெண்ணுன்னா சொல்கிறான்றதை சொல்கிறான் இந்த தோழி. பெருமான்கிட்ட போய் மாலை கொடுன்னு கேட்குறா இல்லையா? பெருமானே, என்னுடைய தலைவி இப்படிலாம் புலம்பின்னு இருக்கிறார். முல்லை நிலத்திலே இருக்கின்ற மகாதேவனே, மாதேவா பெருமைக்குரிய தேவனே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். அந்த அடுத்தது முலை நலம் சேர் மொய் சடையான் என்னும் என்றால், முல்லை நலம் சேர் மொய் சடையான் என்றால் முல்லை. இங்கே பாரு, இந்த முல்லைக்கு என்னன்னாக்கா, முல்லை என்பது கற்பு என்பது பேர். முல்லை என்பது கற்பு என்கிற பொருளே முல்லை நலம் சேர் மொய் சடையான் என்றால், இந்த முல்லை என்றால் கற்பு. கற்பு என்பதற்கு என்னன்னாக்கா, இது ரொம்ப யோசனை பண்ணி பாருங்க. உருப்பொருள் கருப்பொருள் என்று வரும் இலக்கியங்களிலே. நிலங்களை சொல்லுகின்ற பொழுது முதற் பொருள் உருப்பொருள் கருப்பொருள் என்று வரும். முதல் உரி கரு என்று வரும். இதில் முல்லை நிலத்துக்கு இருக்கின்ற ஒரு உரிப்பொருள் இருக்கிறது. முல்லை நிலத்திலே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கற்பு மிக முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது.
முல்லை நிலத்திலே உரிப்பொருளாக இருக்கின்ற கற்புடையவளாக இருக்கின்றவள் என்றால், இந்த உரிப்பொருள் என்றாலே கற்பு என்று சொன்னாலே முல்லை நிலத்திற்கு தான் சிறப்பாக இருக்கும். குறிஞ்சி முல்லை மருதன் நெய்தல் பாலை என்று சொல்கிறோம் இல்லையா, அதில் முல்லை நிலத்துக்கு உரிப்பொருளாக இருப்பது கற்பு. ஆகையினால இந்த கற்புக்குரியவராக இருப்பதிலே சிறந்தவள் என்று கருதப்படுவதால் முல்லை நிலத்திலே இருக்கிற இருப்பொருளை குறிப்பிடுவது சங்க இலக்கிய வழக்கம். ஆகையினால முல்லை நிலத்தினுடைய கருப்பொருளாக இருக்கின்றதிலே சிறந்து விளங்குகின்ற பெண்ணை, அங்கே சடையினுடைய இருக்கின்ற பெண்ணை குறிப்பிறார். சடையில யாரை வைத்துக் கொண்டிருக்கிறார்? கங்காதேயை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக முல்லை நிலத்தினுடைய உரிப்பொருளாக இருக்கின்ற கற்புடைய இந்த முல்லை என்பதற்கு முல்லை நிலத்தினுடைய உருப்பொருளாகிற கற்பு. இந்த முல்லை என்பது அவ்வளவு பொருள் சொல்றார். அதற்கு உரியவராக இருக்கின்ற கங்கையை தன்னுடைய சடையிலே வைத்துக் கொண்டிருக்கிறான். மொய் சடை, பெருமானுடைய சடையிலே கங்கையை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லும். எவ்வளோ அளவு பாருங்க. முல்லை நலத்திலே இருக்கிறவளாக இருக்கின்ற கற்புக்கு உரியராக இருந்த முல்லை என்பதற்கு நாம் அங்கெல்லாம் போய் சங்க இலக்கியத்தில் போய் முல்லை என்பது முல்லை தினம், அதற்குண்டான கருப்பொருள், அந்த கருப்பொருளுக்கு உரியவராக இருக்கின்ற கற்பு, அந்த கற்புக்கு உரியவராக இருக்கின்ற கங்கையை மொய் சடையான், சடையிலே வைத்து கொண்டிருப்பனே என்று சொல்லும். இப்போ 2 செய்தி சொல்லிட்டாருங்க. அந்த காணப்பேர் என்கின்ற தலத்திலே வீற்றிருக்கின்ற 3 கண்களை உடைய பெருமானே என்று சொல்லுகிறாள். அடுத்தபடியாக கங்கையை சடையிலே சாய்ந்திருக்கின்ற பெருமானே என்று சொல்லுகிறாள். 3வது பாருங்க, முலை. அடுத்தது இருக்கின்ற முல்லை அழகு. இதுகளும் அழகு நலம். இந்த முலை நலம் என்பது, இந்த முலை நலம் என்பது இந்த முல்லைன்னு பிரிக்க வேண்டாம். முலை நலம் என்றால் ஒரு பெண்களுடைய அழகுக்கு காரணமாக இருப்பது அந்த பகுதி. அதனால அழகு நலம் சேர்ந்ததாக இருக்கின்ற பெண்ணே வா என்று பெருமான் கூப்பிடலன்னு சாரு. முல்லை நலத்திலே வீற்றிருக்கின்ற, அதாவது அழகு பொருந்தியவளாக இருக்கின்ற இந்த 3வது அடியில் இருக்கிற முதல் மாதேவா இருக்கு பாருங்க, அது ஒண்ணுமே இல்லை. மாதேவா, பெண்ணே வருவாயாக என்று. இவள் என்ன சொல்றாரு? பெருமானே பெருமானே என்று 2 முறை சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாள். இவளை நீ என்ன பண்ணணும்? பெருமானே, அழகு நிறைந்த பெண்ணே வா என்று வளர் கொன்றை வாய் சோர மாதேவா சோரல் வளை. இந்த பெண்ணுக்கு, அப்படிப்பட்ட பெண்ணுக்கு பெண்ணே வா என்று நீ அழைப்பதற்கு காரணமாக என்ன செய்யணும்? எனக்கு கொன்றை, உன்னுடைய கொன்றை மாலையை தந்து அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பலவற்றை சொல்லி பிதற்றுகிறாள். இவளை நலம் சேர் மாதேவா என்று, முலை நலம் சேர் மாதேவா என்று அழைத்து நின் வளர் கொன்றை காரணமாக, உன்னுடைய கையிலே இருக்கின்ற கொன்றையை தருவதனாலே, உன்னுடைய மாலையை தந்து அனுப்புவதனாலே, கொன்றை தாரை தருவதனாலே என்ன செய்யலாமா? மாதேவா சோரல் வளை. பெருமானே, இந்த மாதேவா என்பதை விழியாக கொள்ளலாம். மாதேவா நமக்கு ஒருபோது மாதேவா, மகாதேவனே, பெருமானே. இப்போ இந்த தோழி மகாதேவனே, பெருமானே, இவள் இவ்வாறெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறாள். அவள் புலம்புவதை நீக்குவதற்காக அவள் புலம்பிக் கொண்டிருப்பதால் என்ன ஆகுதுன்னா, அவளுடைய வளை சோறுகின்றது. கடைசி சீர் 2 சீர் சோரல் வளை இருக்கிறதா, அவருடைய வளைகள் எல்லாம் சோர்ந்து போகின்றது. அவர்கள் வளைகள் சோறுவதை நீங்கள் நீக்க வேண்டும் பெருமானே என்று சொல்லுகிறாள். இதில் மொத்தத்தில் ஒட்டுமொத்த கருத்து என்றால், உன்னை நினைந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்னுடைய தலைவி. உன்னிடத்திலே இருந்து தூதாக என்னை அனுப்பியிருக்கிறாள். நீ எனக்கு உன்னுடைய கொன்றை மாலை தருவதனாலே, அந்த மாலை எடுத்து போய் அவர்கிட்ட கொடுத்தாலுமே என்ன நினைப்பாளாம்? அந்த மாலையை பார்த்த உடனே பெருமான் தன்னை பெண்ணே, நலம் சேர்ந்த பெண்ணே வா என்று அனைத்ததுக்கு உண்டான மகிழ்ச்சி அடைவாள். ஆகையினால அவளுடைய வளையல்களும் கை வளையல்களும் அவளுடைய வளைகள்லாம் சோர்வதையெல்லாம் நீக்குவாயாக பெருமாளே என்று சொல்லுகிறார். இவங்க எல்லாம் எவ்வளவு சங்க இலக்கிய புலமையெல்லாம் இருந்து இவங்கெல்லாம் நம்மகிட்ட பொதிந்து வைத்திருக்காரு பாருங்க. இல்லை வேண்டாம். ஆக மாதேவா சோரல் வளை மொத்தமாக சொல்லிடுறேன். முல்லை நிலத்தில் அமைந்திருக்கின்ற முக்கணனாகிய மாதேவா என்று சொல்லுகிறார்கள். அடுத்து முல்லை நில உருப்பொருளாகிய கற்புடைய கங்கையை அழகிய சடையில் உடைய மகாதேவா என்று சொல்லுகிறாள். வாய்சோர தன்னை அறியாமல் பலவற்றை சொல்லி பிதற்றுகின்றாள். இவளை நலம் சேர் மாதேவா என்று அழைத்து நின் கொன்றை காரணமாக வளை சோதலை நீக்குவாயாக. அவளுடைய அறியாமையை, அவருடைய துன்பத்தை, அவருடைய
காமத்தை நீக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த முலை நலம் சேர் என்ற தொடர் மீள மீள வந்துருக்குது. இந்த முலை நலம் சேர் என்ற தொடர் மீள மீள வந்து, ஆனால் பொருள் வேற வேற வருது. அந்த 3 முலை நலம் சேர் என்ற சொல்லுக்கு 3 முலை என்பதற்கு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பொருளாக வருப்பதனால, இதனால சொல் பின்வரும் நிலையணி தான், பொருள் வெவ்வேறு வருகிறது. இது சொல் பின்வரும் நிலையணி என்கின்ற ஒரு அணியைச் சேர்ந்தாக இருக்கிறது என்கின்ற செய்தியும் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அடுத்த 52 தேநீர் அருது. எல்லாருக்கும் ஸ்கிரிப்ட் இருக்கா? எல்லாருக்கும் ஸ்கிரிப்ட் இருக்கா? இருக்கா? யாருக்கா இல்லைன்னா ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துடலாம். சரி, எல்லாருக்கும் இருக்காமா? ரைட். சிவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்தது பாடல் 52. நீங்களே தலைவியை ஆற்றுவிக்கும் தோழி. தலைவியை ஆற்றுவிக்கும் தோழி. இந்த தோழி தான் தலைவியை அவ்வப்போது பல்வேறு இடர்களில் இருக்கும் அந்த இடர்களை இருந்து காப்பாற்றக்கூடியவள் தோழி தான். இந்த தோழியினுடைய தன்மை தான் வந்து தனியாக நான் ஒரு எம்ஏ சைவ சித்தாந்த எம்ஏ படிக்கிற போது இல்லை, எம்ஏ தமிழ் படிக்கிற போது, தமிழ் எம்ஏ சென்னை பல்கலைக்கழகம், அப்போ அகத்துறையில் தோழியினுடைய பங்குன்னுட்டு ஒரு அற்புதமான கட்டுரை ஒன்று எழுத வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்காக சங்க இலக்கிய நூல்கள்லாம் எடுத்து பிரித்து பார்த்து எழுதினேன். அதில் வந்து தோழியினுடைய பங்கு தான் இந்த அகத்துறையில் மிக சிறந்ததாக இருக்கிறது. தலைவி பாட்டுக்கிட்டு இருப்பா. தோழி முக்கியமானவங்க. தோழி, செவிலி, தோழி, செவிலித்தாய், நற்றாய், அதுக்கப்புறம் தான் தூது போகிறவங்களாம் 2-3 பேர் இருப்பாங்க. அவதான வழியா இந்த 3 பேர் தான். நற்றாய் என்பது பெற்ற தாய், செவிலித்தாய் என்பது பெரும்பாலும் செவிலித்தாய் என்பது தோழியினுடைய தாயாக அமையும். தோழியுடைய தாயாக இருப்பவர்கள் தான் செவிலித்தாய் அமைவது ஒரு பெரும்பான்மை இருக்கும். ஆமாம். அதனால் செவிலித்தாய், தாயும் கூட இருந்து பேசிட்டு இருக்கிறவ செவிலித்தாய், தலைவி கூட இருந்து பேசுகிறவோ தோழி. அதனால் இந்த தோழி பாருங்கள், இது வரைக்கும் தோழி தான் போய் தூதாக செல்வது. தூதாக சென்று பெரும்பாலும் மாலை இறத்தது, இந்த பெரிய வேலையெல்லாம் செய்யக்கூடியவன் இந்த தோழி தான். அந்த வகையில் இந்த பாடலில் தலைவியை ஆற்றுவிக்கும் தோழி. தலைவிகிட்ட சொல்ல, என்னம்மா இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கிறாய், வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய், கவலைப்படாத சொல்லிட்டு அவளுடைய ஆற்றாமையை போக்குவித்தல் ஆற்றுவித்தல், அவளை பக்குவப்படுத்துவா இருக்கிறது. இங்கே தலைவியை ஆற்றுவிக்கும் தோழியிட கூட்டாக இருக்கிறது. இந்த பாடலை படிப்போம். வளையாழி ஓடலே மால் தந்தான் என்னும் வளையாழி நன்னெஞ்சே காணில் வளையாழி வண்ணஞ்சைக் கண்டார் வாய் சோர வந்தெதிர்த்த வண்ணஞ்ச கண்டன் வரில். சொல்ல போறேன். 3வது வரியில கண்டு அமரர், அதான் கண்டு அமரர், அது பிரிச்சிங்கன்னா கண்டு அமரர். கரெக்ட் தானே? கண்டு அமரர். கண்டு அமரர் தான். நான் பிரித்து படிச்சுட்டு இருப்பேன். கண்டு அமரர் வாய் சோரன்னு பிரித்து படிச்சிருப்பேன். கண்டு அமரர் வாய் சோர. இதை எப்படி கொள்றான்னு பாருங்க. இங்கே பொருள் மட்டும் சொல்லிடுறேன். இந்த கடைசியில் இருக்கிற வண்ணஞ்ச கண்டன் வருகிறது இல்லையா,
கடைசி ஈற்றடியில் வண்ணம் வண்ணஞ்ச கண்டன், அதை மட்டும் எப்படி பிரியா பாருங்க. வண்ணம் சக்கு அண்டன், வண்ணம் சக்கு அண்டன் எழுத்துக்கெல்லாம் கரெக்டாக வரும் பிரிச்சிங்கனாக்கா. வண்ணஞ்ச கண்டன் இருக்கிற போது வண்ணம் சக்கு அண்டன். இந்த வண்ணம் சக்கு அண்டன் என்றால் வண்ணம் என்பது நிறம், சக்கு என்பது சச்சு. இந்த சச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, பார்வை. சச்சு என்பது பார்வைக்கு ஒரு பொருள். வண்ணம் சச்சு அண்டன், அதாவது ஒளியான கண்களை உடையவன் அர்த்தம். இந்த பெருமானுக்கு ஒளியான கண், ஒளியே கண்ணாக உடையவன். பெருமானுக்கு 3 கண்கள் இருக்கிறது. 3 கண்களுக்கு நம்முடைய சைவத்திலே கொள்வது என்றால், ஒரு கண்ணு சூரியன், இன்னொரு கண்ணு சந்திரன், இன்னொரு கண்ணு அக்னி. இந்த 3 பொருள்கள் தான் உலகத்திலே ஒளியை கொடுக்கின்ற பொருள்கள். நீங்கள் எப்படி சிந்திச்சு பார்த்தாலும் ஒளிக்கு அடிப்படையாக இருக்கின்ற பொருள்கள் 3. ஆகையினால வண்ணம் சச்சு கண்டன் என்றால், இந்த வண்ணம் என்கின்றது, வண்ணம் என்ற வண்ணம் என்றால் நிறம் என்று கொள்ள வேண்டாம். இந்த இடத்துல வண்ணம் என்பது ரன்னகரம், அதாவது கடைசியில் வருகிற நான் வருகிறது. ஆகையினால வண்ணம் கண்டன் என்றால் ஒளியான கண்களை உடையவன். அது ஞாயிறு, திங்கள், அதற்கு பிறகு இருக்கின்ற நெருப்பு என்றே சொல்லலாம், தீ. இவர்களெல்லாம் பெருமானுக்கிற கண்ணு. ஆக ஒளியான கண்ணு உடையவன். இந்த வண்ணம் சச்சு கண்டன் வரில் வருவானேயானால் என்கின்ற ஒரு பொருள். இப்போ முதல்ல பார்க்கலாம். இங்கே வளை ஆழி, முதல் பாட்டில் முதல் சீரில் வளை ஆழி. வளை என்பது வளையல், ஆழி என்பது மோதிரம். வளையல் மோதிரம் இவைகள் அகலுகின்றது. வளை ஆழி ஓடகல, ஓடு அகல. வளையல்கள் ஆழியோடு அகல. வளையலும் கழண்டு வருதான், அதுவும் கூட மோதிரமும் கழண்டு வருதான். அந்த செய்தியை நான் அனுபவிச்சிருக்கிறேன். இப்போ ஏறக்குறைய 19க்கு அப்புறம் 2000க்கு அப்புறம் 2000, அதாவது 2020, 2019, 20 முழுமையாக வெளியில் வராததான் இருந்தேன், வீட்டிலே தான் இருந்தேன். அந்த நேரத்தில் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. அப்போ டாக்டருக்கெலாம் போக முடியாத ஒரு பயத்தில் இருந்து ஒரு காலம். அப்போ வளையல்கள் அகர்ந்தது என்பதற்கு அது எனக்கு, நமக்கு வளையல் இல்லை, வாட்செலாம் கொஞ்சம் லூஸ் ஆகி போச்சு. கையை நான் வச்சு பார்த்துட்டு இருப்பேன் எப்போ தாருன்னா. அப்படி பார்த்துக்கிறேன்னாக்கா கை ஏற்கனவே அப்போனா 19 கடைசியில் டிசம்பரில் எப்படி கை இருந்தாக்கா, இப்படி கையை வச்சுனாக்கா இந்த கையில் முழுமையாக அடுங்காது, வைக்க பிடிக்க முடியாது. அதே போல் இந்த கைக்கு இந்த கைக்கு குறைஞ்சி போச்சு. உண்மையில் சொல்ல வரேன்னாக்கா 10 கிராம் மோதிரம் ஆழியோடு அகலை. வாக்கிங் போகிற போது ஒரு நாள் காலையில் பார்த்துருக்கேன், மதியம் சாப்பிட்ற போது இருந்துருக்குது. வாக்கிங் போயிட்டு கிரவுண்டில் போயிட்டு வரும்போது ஆழி அகன்றது. உண்மை இது. 10 கிராம் இன்ஷியல் போட்டது. இது செய்தி எதுக்குனாக்கா, இது உடல்நிலையை சார்ந்து இருந்தாலும் என்ன காரணத்தினால உடம்பினுடைய சோர்வு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு தைரியம் வந்து இது வந்து எப்படியோ போய் வராததான். ஒரு வருஷம் யாருமே வராத இருந்த காலம் அது. எல்லாருமே வருவதுக்கு பயந்து இருந்த ஒரு காலம். அதுக்கப்புறம் முடியாதது சிறிதாக வர ஆரம்பித்து அப்புறம் அப்படியே வந்து இதெல்லாம் நடக்கலை. ஒரு வருஷம் திருவாவடுதுறை ஆதீனம் வகுப்பு வந்து 2 ஆண்டுகள் படிப்பு வந்து 3 ஆண்டுகளாக மாற்றிட்டார். அவங்க அதை செய்தி அனுப்பிச்சு, டைரக்டரு நீங்கள் 3 ஆண்டுகளாக கொள்ளலாம் என்று சொல்லி தள்ளினே போனார். மார்ச் மாதம் பாடம் நடத்திட்டு போனது அடுத்த மார்ச் மாதம் பாடம் நடத்தி வந்தோம். ஏப்ரல் வரைக்கும் நடத்தியாச்சு. அடுத்த மார்ச் மாதம் பாடம் நடத்தி திரும்பி வரும்போது 2 மாதம் நடத்தினோம். இதுக்கே சொன்னால் வளை ஆழியோடு அகலை. வளையல்கள் அகன்ற அளவு உடல் மெலிகின்ற பொழுது விரலுக்கும் அந்த நிலைமை தான். வளை ஆழியோடு அகல மால் தந்தான் என்றால் எனக்கு மயக்கத்தை தந்து விட்டான். அந்த பெண்ணுக்கு பெருமான் என்ன தந்திருக்கிறார்? மயக்கத்தை தந்து விட்டான் என்று சொல்லுகின்றாள். இந்த பெண்ணுக்கு தோழி என்ன சொல்றாரு? தோழியினுடைய கூட்டு தானே. கவலைப்படாத, இந்த பெருமானை அவனை மனதிலே வைத்து கொண்டு இருப்பதனால உனக்கு மயக்கத்தை தந்து விட்டான். ஆகையினால உன்னுடைய வளை அகல்கிறது, உன்னுடைய மோதிரங்களும் அகன்று செல்லுகிறது. மால் தந்தான் என்றால் அடுத்தது வளையாழி நன்னஞ்சே. அப்படிப்பட்டவன் வந்தால் என்ன பண்ணணும்னா, அந்த பெருமான் வந்தால் அவனை வளைத்துக்கொள். ஒரு பதில் சொல்றா பாரு இந்த தோழி.
இப்போ ஒரு முறை வந்தான், உனக்கு வந்தான், மறைஞ்சிட்டான், போயிட்டான். திருப்பின்னு வந்தே பார்க்கல. நீ அவனையே நினச்சி வருந்துருக்கிற. உன்னுடைய வளையல் கடல்கிறது, ஆழி கடல்கிறது. உனக்கு மயக்கத்தை தந்து விட்டான். அவன் உன் எதிரிலே இன்னொரு முறை வந்தா, தோழி ஆற்ற சொல்றா, இன்னொரு முறை வந்தா அவளை இந்த ரெண்டாவது வளையாழி என்ன பண்றது பாரு, நீ அவனை வளைத்துக்கொள். நெஞ்சமே, நீ அவனை என்ன பண்ணணும்? வளைத்துக்கொள். மீண்டும் அவனை விடாப்பிடியாக பற்றிக்கொள். சிக்கன பிடித்தல்னு நம்ம சைவத்தில் சொல்லுவோம். சிக்கன பிடித்தல் என்றால் மீண்டும் விடாத பிடிக்கும். திருவாசகத்தில் கடைசியில் வரும், விடேன்மின் பற்றுமின், விடேன்மின் பற்றுமின் என்று சொல்கிறோம். பெருமானை பிடிக்கிறதுக்கு வந்து சொல்லுவோம் விடேன் பற்றுமின். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பகுதியை. அர்த்தத்தோடு வச்சு படிக்கிற போது பார்த்தா அப்போ வேகமாக படிப்பாங்க. ஏன்னா நிறைவு காலம் அது 49 50 நினைக்கிறேன் நான். அதை விடேன்மின் பற்றுமின் என்றால் அந்த பொருளோடு பார்க்குறப்போ ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படிப்பட்ட வந்தால் என்ன பண்ணணுமா? வளைத்து போட்டுக்கொள், அவனை விடாமல் பத்திரமா வைத்துக்கொள். என்ன பண்ண? நன்னெஞ்சே, அவன் எப்போ? காணில், அவன் உன்னுடைய கண்ணுக்கு தெரிவானையானால் அவனை நெஞ்சில் போட்டு பிணித்துக்கொள். இது வெளிப்படையான பொருள். நம்முடைய கருத்தில் என்னென்னா, பெருமான் வந்தாலும் அந்த பெருமானுடைய திருவுருளை சற்றும் பிடிக்காமல் சொன்ன இல்லையா, அவனுடைய வந்தாலும் அவனை பிடித்து வைத்துக்கொள், மனசிலே பிடித்து வைத்துக்கொள் என்று முதல்ல இந்த அடியாருக்கு 48வது பட்டம் நம்ம பார்த்தோம். அப்படி காணில் வருவானையானால் அவனை பிடித்து வைத்துக்கொள். அடுத்தது வளையாழி என்றால், இந்த மூன்றாவது சொல் வளையாழி என்றால், வளைத்து கொண்டிருக்கின்ற, ஆழி என்றால் கடல், வளை ஆழி என்றால் பூமியை வளர்த்தி கொண்டிருக்கின்ற கடல். நீராறும் கடல் உடுத்த என்ற சொல்லு நமக்கு இப்போ சமீபத்தில் வந்துக்கிற இலக்கியம் அது. நீராறும் கடல், பூமியை வளைத்து கொண்டு இருக்கின்ற கடல். அந்த கடலை வண்ணஞ்ச கண்டு அமரர் வாய் சோர வந்து எதிர்த்த அந்த பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், வண்ணஞ்சை கண்டு. வண்ணஞ்சம் என்றால் வன்மை உடையதாக இருக்கின்ற நஞ்சு, உலகத்தையெல்லாம் அழிக்கின்ற வன்மை பொருந்தியதாக இருக்கின்ற அந்த 3 சுழினா வந்தாக வளம், 2 சுழினா வந்தால் வன்மை, கொடூரமானது, கொலை செய்யக்கூடியதாக இருக்கிறது அந்த வண்ணஞ்ச கல்வன். அந்த வண்ணஞ்சை, அதாவது அந்த கொடுமையை உரிதாக இருக்கின்ற அந்த ஆலகால விடத்தை கண்டு பார்த்து அமரர்கள்லாம் என்ன பண்ணாங்க? இருந்து ஓடினார்கள். எல்லாம் தேவர்கள் எல்லாம் ஓடினாங்க. அவர்கள் வாய்சோர ஓடினார்களாம். பயந்து ஆடி ஓடி பெருமானிடத்திலே கடைசியில் நீயே சரண் என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பலாக இருந்து பெருமான் எதிர்ந்த வண்ணஞ்ச கண்டன், எதிர்ந்தவனாக இருக்கின்ற வண்ணம் சக்கு அண்டன் என்று சொல்லிட்டேன். ஒளிமயமான கண்களை அவன் வந்தால் அவனை நெஞ்சே வளைத்து பிடித்துக்கொள், நீ விடாமல் பற்றி கொள்வாயாக. எவ்வளோ அளவுக்கு அந்த சொற்களை எப்படி விட போகிறாங்க பாருங்க. நான் மொத்தமாக படிச்சிடும் பாருங்க. வளையல் மோதிரம் இவைகள் கடலும்படி மயக்கத்தை தந்தவனாகிய பெருமான் என்று துன்பத்தில் ஆயுதலை உடைய நல்ல மனமே, பூமியை வளைத்த கடலிலிருந்து வந்த கொடிய நஞ்சை கண்டு அமரர்கள் துன்பத்தினால் கதற, வாய் சோறுதல் என்றால் கதறுதல்னு பேர். வாய் சோற குழந்தை கதறுதப்பா, கண்ணுக்கு தெரியலையா காது கேட்கலையான்னு சொல்லுவாங்க. இந்த வாய் சோர என்றால் கதறும்படியாக எதிர்ந்த ஒளியான கண்களை உடைய தேவன் வருவானேயானால் அவனை வளைத்து கொள்வாயாக. அதான் வளை ஆழி. 2வது இருக்கிற வளை என்றால் வளைத்து கொள்வாயாக. எவ்வளோ அருமையாக இந்த தோழி அந்த தலைவியினுடைய நெஞ்சுக்கு சொல்லுகிற போல இருக்கிற தோழியினுடைய கூற்றாக இங்கே ஆற்றுவித்தல். இன்னொரு வாட்டி வந்தான்னா விடாதம்மா, நீ பாட்டுக்கு வரும்போது அப்போ விட்டுட்டு கம்முனு போட்ட அவங்க நினச்சின்னு அழுது கிடக்குறிய. இப்போ நம்ம பாஷையில் சொல்கிறேன், நினச்சின்னு கத்தி கிடக்குறிய. அவன் வந்தான்னாக்கா, இனிமேல் வந்தான்னாக்கா நெஞ்சில் போட்டு கட்டி போட்டுரும். அது நமக்கு புறத்தில் இருக்குன்னு சொல்கிறது. அகத்தில் சொல்கிற மாதிரி சிக்கனை பிடித்தேன் எங்கு எழுந்து அழுவதினேன்னு பிடிச்சிட்டார். நம்மளுக்கெல்லாம் கூட சொன்னார். நமக்கெல்லாம் பெருமான் அப்பப்போ எப்படின்னா காட்டுறாரு. நமக்கு சக்கனை கொடுக்கல, சிக்கனை பிடிச்சிடும். நான் வந்தால் பிடிச்சிக்குவையா, வந்தா தானே ஐயா. பெருமான் வந்துட்டாக்கா போகமாட்டார். பெருமான் வந்தாக்கா போகமாட்டார். ஞாபகம் வச்சுக்கணும். பல இடங்கள் நம்ம சங்க இலக்கியங்களே நம்முடைய திருமுறைகளே வருது. வந்தாய் போயறியாய்
வரமாட்டார். சீக்கிரம் வந்துட்டார்னாக்கா அந்த பக்குவப்பட்ட உடம்புக்கு, பக்குவப்பட்ட உயிருக்கு பெருமான் ஆட்கொள்ள வேண்டும் என்றால் எப்போ வருவார்? மாணிக்க வாசகருக்கு வந்தார் இல்லையா? அவர் எவ்வளோ பக்குவமாக இருந்தார். அப்போ கூட இன்னும் வரல. அப்படியே கொஞ்சம் காமிச்சாரு. காமிச்ச உடனே என்ன பண்ணாரு? குதிரை குதிரை ரத்தனம் குத்தனம் மொதத்தி கடாச்சிட்டார். அந்த பெருமானுடைய திருவருள் அப்படி பார்வைப்பட்ட உடனே பாட்டார். அதே போல ஞானசம்பந்தர் உலகத்திலே தன்னையும் மறந்து விட்டார். ஞானசம்பந்தர் காமிச்சாரு. நாவுக்கரசருக்கு அந்த திருவருள் அந்த அம்மையா கொடுத்து தீட்சை கொடுத்த உடனே, திருவடி தீட்சை, அந்த தீட்சை கொடுத்த உடனே பெருமானை பாட ஆரம்பிச்சிட்டார். அப்போ கதறி கதறி வருகிறார். ஆகையினால இந்த பெருமான் வந்துட்டாக. வந்தார் நம்ம ஊர் தேவார் தான் திருமேற்றளி. வந்தாய் போயறியாய் மனமே புகுந்து நின்றாய் சிந்தாயந்தை பீரான் திருமேற்றளி உரையும் எந்தாய் உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே. மூணு வரி சொல்லிட்டேன். நொந்தா ஒன் சுடரே. அதுதான் பாடல். ஏன்னா அந்த பாடல் முதலடி எடுத்துக்காட்டுக்கு சொல்கிற போது அங்கேருந்து தொடங்கிடும். ஆகையினால வந்தால் பெருமான் போக மாட்டார். ஆகையினால அவர் வர்ற வைக்க வேண்டியதான் நமக்கு. அதுதான் இவ்வளோ பாடம். பெருமானை நம்மளுக்கு மீது இறங்கி சத்திரிபாதம், இருணை ஒருப்பு, மலபரிபாகம், இந்த மூணும் வந்தாதான் பெருமான் வந்தான்னு அர்த்தம். அவர் முதல்ல இந்த மூணு அனுப்பார். அது மாறி மாறி வரும். எப்போ எது நடக்குன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த சத்தினிபாதமும் இருவினை ஒருப்பும் மலபரிபாகமும் இருவினை ஒப்பு வந்த பிறகு சத்தினிபாதம் வரும்னு சொல்லலாம். ஆனால் மலபரிபாகம் வந்த பிறகு தான் இருவினை ஒப்பு அகலும், இரு வினைகளுடைய இது அகலும். அதனால் இது மூணுமே எப்போ வருது ஒரே நேரத்தில் வந்துடும். இந்த மூணுமே ஒரே நேரத்தில் கூட்டணும். அது இது வினாடி நொடிகளாம் கணக்கு கிடையாதுங்க. அது மாதிரி தான் இப்போ எவ்வளோ மொத்தமாக வந்த பிறகு தான் நம்முடைய நால்வர் பெருமக்களுக்கும் 63 நாயன்மார்களுக்கும் இந்த மூணு ஒரே நேரத்தில் வந்ததில் தான் பெருமான் வரார். வந்ததுனால தான் பெருமான் ஒன்றும் வராரு. ஒரு கையில் ஒரு குளத்தை சுற்றி எடுத்துன்னு வந்தாருன்னு சொல்லுவார் நாவுக்கரசருக்கு. திருவையாறு காட்சி கொடுக்கணும்னு பெருமாள் நினச்சிட்டாரு நாவுக்கரசருக்கு. கொஞ்சம் அப்படி தான் போவோம், இருக்கட்டும். இல்லை சொல்கிறேன், பெருமான் வருகிறார் என்பது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த ஒப்புமை வந்த பிறகுதான் பெருமான் தன்னுடைய திருவள்ளை, இந்த உடலெல்லாம் தேஞ்சு போச்சு. இப்போ நாவுக்கரசருடைய வரலாறு அங்கே வரும் பாருங்க. கைலை காட்சி, கைலை பார்க்கணும்னு சொல்லி போனார் இல்லையா? கையிலே நீ உமையம்மையோடு இருக்கின்ற கோலம் கண்டு நான் இந்த உடல் கொண்டு மீளேன்னு சொன்னார் இல்லை? நீ இந்த உடல் கொண்டு மீள வேணாம்பா, இந்த உடல் தான் எல்லாம் போயிருக்குது. அப்போ என்ன இருக்குது? உடல்ல ஒன்றுமே கிடையாது. சதை கதை எல்லாம் போச்சு. அவருடைய தாய் வயிற்றிலே இருந்த பிறந்த உடல் போச்சு. அப்பொழுது இருந்த உள்ளம் போயிற்று. அப்பொழுது இருந்த உள்ளத்தை வைத்து கொண்டு தான் அவர் என்ன பண்ணார்? பிறவியில இருந்து வேற இடத்துக்கு போனார். இங்கே என்று நம்பர் அருளாமையால் சமணத்தை சேர்ந்தான்னு வரும். நம்பர் அருளாமை என்று சேர்க்கிறார் வாக்கு. ஆகையினால் அருளா அங்கே போனார். அங்கே போனால் கூட அவர் என்ன பண்ணார்? திருப்பின்னு இங்கே வரணும்னு வந்தார். எப்போ வந்தார்? அம்மையா அவருடைய தமக்கையினுடைய ஆதரவினால் அங்கே வந்தார். மறுபடியும் வந்த பிறகு பெருமான் ஆட்கொண்டு சிறிதாக அனுப்பிச்சார். இப்போ அவர் மனசு தெளிவாகி போச்சு. கையிலே இருக்கின்ற பெருமானுடைய கோலத்தை காண வேண்டும்னு போகிறாரு. அப்போ அந்த உடல் தேய்ந்து வருது. நீங்கள் பெரிய புராணத்தை பார்த்துட்டே போகிறீங்கன்னாக்கா சிறிதாக உடலெல்லாம் தேய்ந்து எல்லாம் போய் அவருடைய உயிர் மட்டும்தான் இருக்கிறது. அங்கே பெருமான் வந்து அங்கே இருந்து அப்படியே இருக்கிறாரு. தன்னை மயங்கிய நிலையில் இருக்கிறாரு. அப்போ அவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று பெருமான் கையிலே இருந்து புறப்பட்டார். இது சேக்கிழாருடைய வாக்கு தான், நான் தெளிவாக சொல்கிறேன். நான் அங்கேருந்து கையிலே இருந்து புறப்படுகிறார். புறப்படுகிற போது இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது பாருங்க. ஒரு சின்னதாக இருக்கின்ற நீர் குட்டையை கையிலே எடுத்து கொண்டு வராராம். ஒரு நீர் நிலையை கையிலே எடுத்துக்கொண்டு பெருமான் வருகிறார். இதுதான் எல்லா விதமான நாயன்மாருடைய வரலாறையும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு நாயன்மாருடைய வரலாறை கூர்ந்து சொற்களை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஆட்கொள்ளப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டால் திருநீலகண்ட நாயனார் இருந்து வரலாம். இவங்க ரெண்டு பேருமே பெருமானை மனதிலே நினைத்து கொண்டு அந்த பெருமானையே நினைத்து கொண்டு தங்கள் உடலையும் உள்ளத்தையும் அவனுக்காகவே ஒப்பிட்ட காரணத்தினால இந்த உடல் நலத்தை பற்றி கவலைப்படாமல் இருவரும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை உலகவர்களுக்கு தெரியவில்லை. இந்த செய்தியை உலகவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இனிமேல் இவர்களுக்கு நாம் திருவருள் புரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்கின்ற போது பெருமான் தோன்றுவார்.
ஆக எல்லாரும் அடியார்களுக்கு இந்த இந்த சித்தாந்தத்தில் படிக்கிற போது இருவுணர்வு சத்திய பாகம் அளவரி பாகம் என்பது நம்ம விரிவாக படிப்போம், இதெல்லாம் ஏற்படும் என்பது சில நேரங்களிலே அது முன்ன பின்ன ஏற்படும். திருமுறையிலே வருகின்ற பொழுது அவர்கள் எல்லாம் ஒரு சேர இருந்து அந்த நிலைமை அடைந்த பிறகு பெருமான் தான் வருவார் என்பதற்காக சில உதாரணங்கள் 2 சொல்றேன். பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் நீங்கள் வரும்போது சேக்கிழார் சொல்வார், அவர்களை உலகிற்கு அவருடைய பக்தியினுடைய மார்க்கத்தை, அவருடைய பக்தியினுடைய ஸ்திரத்தன்மையை வெளிப்படுத்துவதற்காக பெருமான் வந்தார். ஆகையினால இது ஒவ்வொரு புராணத்தில் வரும்போது அடியார்களுக்காக வருவார் என்பது நம்ம பெரிய புராணத்தை வழி வழியாக படிக்கின்ற போது தெரிய வருகிற செய்தி. அந்த வகையிலே தான் இங்கே வண்ணஞ்ச கண்டன் வரில் என்பது இவ்வளவு வாய்ப்புச்சுங்க. பாடல் 53 52 முடிஞ்சது. ஆக வளைத்துக் கொள்வாய், இனிமேல் வந்தால் நீ வளைத்துக் கொள்வாயாக என்பதுக்கு தான். அதுதான் இவ்வளோ நேரம் சொல்லி வந்தோம். மன்னிக்கணும், கொஞ்சம் காலத்தை ஓட்டிட்டேன் நான். இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது. இன்னும் ஒரு பாடல் போகலாம். 6 வரை. வரி நீல வண்டலம்பு வண்டலம்பு வரி நீல வண்டலம்பு மாமரை காட்டு அங்கேள் வரி நீர் வலம்புரிகள் உந்தி வரி நீர் இடுமணல் மேல் அந்நாளில் கொண்டு இன்னா நோய் செய்தான் இடுமணல் மேல் ஈசன் எமக்கு அந்நலம் கொண்டுதான் இடுமணல் மேல் அந்நலம் கொண்டு இன்னா நோய் செய்தான். அந்நலம் கொண்டுதான் என்னுடைய இல்லை இல்லை அந்நலம் சரி படிச்சிருக்கலாம். ஒருவேளை எனக்கு நானே எழுதுன்னு தான் இது கொஞ்சம் எழுத்து முடிய இருக்கலாம், மன்னிக்கணும். இடுமணல் மேல் அந்நலம் கொண்டு இன்னா நோய் செய்தான் இடுமணல் மேல் ஈசன் எமக்கு. இங்க பாருங்க, பொருள் கொள்ற போது அந்நலம் இருக்கிறது. அந்நலம் இந்த நீங்க சொன்ன சொல்லுக்கு தான் முதலே பொருள் வரும். அந்நலம் என்றால் அம் என்பது நலம், அழகினால் உண்டாகின்ற இன்பம். நலம் என்றால் இன்பம். நலம் என்றால் என்றால் அழகு, அழகினால் உண்டாகிற இன்பம். இந்த கடைசி அடியை முதல்ல கொண்டுணும். இப்போ அந்த நலத்துக்கு மட்டும் பொருள் சொல்லிட்டா அழகினால் உண்டாகிற இன்பம் அங்கே வச்சுப்போம். இப்போ அடுத்து கடைசி அடி தொடர்னா இருக்குது பாரு, ஈற்றடி. இங்கே ஈற்றடி அதாவது ஈற்றடி வந்து முதல் கொண்டோம். இடுமணல் மேல் ஈசன் எமக்கு. இது இந்த சொல்லு பாருங்க, எமக்கு எல்லாவற்றையும் தருபவனாகிய ஈசன் இப்பொழுது என்னை நோய் செய்தான். இங்க பெருமான் இடுமணல் மேல் ஈசன் எமக்கு என்றால் எமக்கு எல்லாவற்றையும், இந்த இடுமணல் பாருங்க, இடும் அனல் ஈசன், எமக்கு எல்லாவற்றையும் தருபவனாகிய ஈசன், எல்லாவற்றையும் இடுகின்ற தன்மை உடையவனாக இருக்கின்ற நல்ல ஈசன் எமக்கு. இந்த கடைசி அடி எடுத்துக்கணும்ப்பா, எனக்கு எல்லாவற்றையும் தர வேண்டியவனாக இருக்கின்ற இறைவன் எமக்கு என்ன செய்திருக்கிறான் என்றால், அனல் 3 சிவனாதான், இடும் அனல் ஈசன். சார், இடும் அனல் ஈசன் எமக்கு எல்லாவற்றையும் தருபவனாகிய ஈசன். இடுதல் என்றால் தருதல், அனல் என்றால் அனைத்தையும் தருகின்ற தன்மையுடனாகிற ஈசன். ஆனால் எனக்கு என்ன கொடுத்தான்னா, ஆமாம் பொருள் கொள்ளுகிற போது கொண்டு கூட்டி அப்படியே மாற்றி சொல்லுங்கன்னா, இடும் அனல் ஈசன் எமக்கு என்ன கொடுத்தாருனாக்கா, இடும் அனல் மேல் இருக்கின்ற ஈசன் எமக்கு என்ன கொடுத்தாள் என்றால் ஒரு நோய் தந்தானான், இன்னா நோய் செய்தான். அந்த ஈசன் கடைசி அடியில் மேலே இருக்கிற சீர் பாருங்க, 3வது அடியில் இன்னா நோய் செய்தான். இன்னான் என்றால் துன்பம், துன்பத்தை தருகின்ற ஒரு நோயை செய்து விட்டான். கைக்கிளை தலைவி தான் எனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டான். என்ன பண்ணிட்டான்னா, துன்பத்தை எப்போ தருவான்னாக்கா வரேன்னு சொல்லி இந்த பெண்ணுடைய கூட இருந்து அனுபவிச்சுட்டு போவான். அப்போ எப்படி பண்ணாரன்னா, இடுமணல் மேல் அந்நலம் கொண்டு இவர் என்ன பண்ணாரு, இந்த பெண்ணுக்கு ஒரு நேரத்திலே இடுமணல் என்கின்ற சொல்லுகிறது வந்து, இந்த இடுமணல் என்பது கடைசியில் பாருங்க, கடல் நீர் வரி வழி நீர். நான் முதல்லேருந்து வரேன், முதல்ல புரிஞ்சுடணுக்கு. இப்போ கடைசி அடி எல்லாவற்றையும் எமக்கு தருபவனாகிய ஈசன் எனக்கு என்ன கொடுத்தான், துன்பத்தை கொடுத்து விட்டான்.
ஏன் உன்னா உனக்கு அவங்ககிட்ட இன்பத்தை எதிர்பார்த்துக்கிற, இன்பத்தை எடுக்கும் துன்பத்தை உனக்கு கொடுத்தாண்டே, என்னை எடுத்துக்கினா என்ன கொடுத்தான்றதை சொல்லினா வர போறாரு. அவர் என்ன விதமான துன்பம் கொடுக்குறாரு பாருங்க. வரி நீல வண்டு அலம்பு மாமரைக்காட்டு, முதல் அடியில் பாருங்க. வரி நீளம், வரி என்றால் வரிகளை உடைய, வரிகளை உடைய கருவண்டு ஒலிக்கின்ற திரு மறைக்காட்டிலே இருக்கின்ற ஈசன். வரிகளை உடைய கருவண்டுகள் ஒலிக்கின்ற திருமறைக்காட்டிலே இருக்கின்ற அழகிய வலம்புரி சங்குகள் வழங்குகின்ற கடல் நீரால் உண்டான இடுமணல். இப்போ பாருங்க, இங்க முதல் அடி இருக்குதுன்னா வரி நீளம், அது பொருள் சொல்லுவாங்க. வரி என்றால் அழகிய, நீளம் என்றால் தன்மை, அழகிய தன்மை உடையதாக இருக்கின்ற வண்டுகள், அழகிய தன்மை உடையதாக இருக்கின்ற வரி என்றால் அழகு, நீலம் என்றால் நீல நிறத்திலே வண்டுகள் இருக்கின்ற, வண்டுகள் மொய்க்கின்ற, வண்டுகள் எல்லாம் நிறைந்திருக்கிறது என்றால், வண்டுகள் நிறைந்திருக்கிறது என்றால் அங்கே வனங்கள் நிறைந்து இருக்கிறதுன்னு பேரு. வனங்களை உடையதாக இருக்கின்ற மறைக்காட்டு உண்பான். அந்த பெருமான் திருமறைக்காடு. இங்க மறைக்காட்டு என்பது திரு மறைக்காட்டிலே இருக்கின்ற பெருமான், வரிகளை உடைய கருவண்டுகள் ஒலிக்கின்ற திரு மறைக்காட்டில் இருக்கின்ற பெருமான். அவன் என்ன பண்ணானா, வரி நீர் வலம்புரிகள் உந்தி, அங்கே இருக்கிறதெல்லாம் கீற்றுகளை உடைய. அங்கேயும் பாரு, வரி என்றால் கீற்றுகள், இரண்டாவது அடியில் இருக்கின்ற வரி என்றால் கீற்று, முதல் வடியில் இருக்கின்ற வரி அழகு. வரிகளை உடையதாக இருக்கின்ற அழகிய வலம்புரிகளை வழங்குகின்ற, வலம்புரிகளை வழங்குவது என்றால் வலம்புரிகள் எல்லாம் எங்கேருந்து வரும்? கடலிலிருந்து வரும். அதுதான் சொல்றார், வலம்புரிகளை வழங்குகின்ற கடல் நீரால் உண்டான, கடல் நீரால் உண்டான. இப்போ என்ன இப்பொழுது கடல் நீரிலே இருந்து வலம்புரிகள் வருகிறது, அந்த இடத்திலே பெருமான் இருக்கிறார். அந்த கலம்புரிகளை எவது உந்தி வருகிறது என்றால் கடல் நீரானது உந்தி வருகிறது. அங்கே இருக்கின்ற பெருமான் என்ன பண்ணாராம், எனக்கு இடுமணல் மேல், அந்த இடம் இப்போ கடல் கரை சொல்லியாச்சு, கடல் நீரிலே இருக்கின்ற வரி நீரை சொல்லியாச்சு, அந்த நீரிலே வருகின்ற சங்குகளை சொல்லியாச்சு. அந்த பெருமான் இவ்வளவும் இருக்கிற பெருமான் என்ன பண்ணாராம், திருமறைக்காடு போய் பார்த்தவங்களோ தெரியும். திருமறைக்காடு கடலுடைய அருகிலே இருக்கின்ற தலம் நல்லா தெரியும். அங்கே தானே வந்து கதவு திறக்க முடிய பாடியது, சரியா? திருமறைக்காடு தானே, எனக்கு ஞாபகம். கதவு திறக்கவும் முடியும் பாடிய இடமாச்சே. நான் ஏன்னா அந்த இடத்துல போகிற போது காலை ஒரு முறை வந்து அங்கே 2 நாள் தங்க வேண்டியதாக போச்சு. திருமறைக்காட்டில் போய் நீங்களாம் அடியார் பெருமக்களாக போகும்போது எப்படியோ தங்கியிருப்பாங்க. எனக்கு வந்து படிக்கிற போது எல்லா ஸ்டூடெண்ட்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க, போனோம் மாணவர்கள். இவர் கூட வந்திருந்தார். அப்போ எம்ஏ மாணவர்கள் தான், சைவ சித்தாந்த மாணவர்கள் போகிற பொழுது, ஆமாம், அங்கே வந்து சைவ சித்தாந்த பெருமன்றம் இருக்கு இல்லையா, அது முன்னே இருந்தது. அந்த பெருமன்றத்திலே மகாநாடு நடத்துவாங்க ஒரு ஊர்லேயே வந்து, நம்ம ஊர்லேயும் நடத்தியிருக்கிறாங்க. அங்கே நடத்துகிற போது அங்கே போய் நடத்துனாங்க, திருமறைக்காட்டில் நடத்துனாங்க. அது வேற. அந்த இடத்துல இருந்து அங்கே போகிற போது நான் காலையில் தூங்கியிருந்தோம். எங்கள் ஒரு அறை ஒன்று தங்குவது இடம் கொடுத்துனாங்க. அங்கே தங்கி இருக்கும் போது வெளியில் பார்த்தா காலையில் இந்த கடல் ஓலை, இரவு 4 மணிக்கு கடல் ஓசை நன்றாக கேட்குதுங்க நான் இருந்த இடத்துல இருந்து. அது மட்டும் இல்லை, காலையில் ஒரே ஆரவாரமாக இருக்குது தெரு. என்னன்னு பார்த்தாக்கா இந்த மீனவர்கள் எல்லாம் சென்று கொண்டு இருக்கிறார் அங்கே வந்து. அதனால் அதுக்காக சொல்ல வர, கடல் சூழ்ந்து இருக்கிற இடம், கடல் இருக்கிற இடம், அந்த கடல் மணல் மேடுகளை ஏற்படுத்த. 3வது வரி பாருங்க, இடு மணல் மேல். இந்த வரி நீர் இடு மலர் மேல், அந்த வரி நீரிலே உருவானது, வருகின்ற கடலிலே இருக்கின்ற உருவான மணல் மேல். மணலையும் குவிச்சிருக்கும். நீங்கள் கடற்கரையில் போய் பார்த்தெல்லாம் தெரியாத விஷயமே இல்லை. அந்த கடலில் இருந்து அலைகள் வர வர வரன்னா அவனாங்க இடப்படுகின்ற மணல் மேல். அந்த மணல் மேட்டிலே இருந்து, அந்த நாளில் தான் அப்படி இருந்தது, இப்பவும் அப்படி தான் இருக்குது. அந்த இடத்துல தான் படகுகள்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. அங்கே தான் இந்த இளைஞர்களும் இளைஞர்களும் போய் மறையில் உட்காந்துன்னு இருப்பாங்க. இது நீங்கள் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா நான் சென்னையில் பல்கலைக்கழகத்தில் போகிற போது அந்த பக்கமே போகவே முடியாது. 72 73 ஒரு நாள் கேப் அடித்து போனாங்க, மதியானம் பகல் இரவும் தெரியாது, எல்லா நேரத்திலும் அது. அதே மாதிரி இடு மணல் மேல் தலைவன் தலைவியை கூடுகின்ற இடம். இந்த பொண்ணு சொல்கிறா பாருங்க, இடு மணல் மேல் அந்நலம் கொண்டான். அந்நலம் என்று சொல்ல, அழகிய என்னுடைய நலம் என்றால் அழகினால் உருவாகின்ற இன்பம். அழகினால் உருவாகின்ற இன்பம் என்பது என்னை மையல் கொண்டு அனுபவித்தான்.
அந்நலம் கொண்டான். அதனால என்ன ஆகி போச்சுன்னா மறந்து விட்டான். எனக்கு என்ன ஆகி போச்சு, இன்னா நோய் வந்து விட்டது, துன்பத்தை தருகின்ற நோயானது எனக்கு வந்து விட்டது. ஆகையினால எல்லாவற்றையும் தருகின்ற ஈசன், எல்லாவற்றையும் தருகிற ஈசன் தான் அவன். எனக்கு என்ன கொடுத்துட்டான், துன்பத்தை கொடுத்து விட்டான். எதற்காக என்றால் என் மனதிலே கொண்டு என்னை புணர்ந்து, இப்போ புணர்தல் என்பது உடல் புணர்வது இந்த தலைவி சொல்றார். ஆனால் பெருமான் உள்ளத்தை புணர்ந்து விட்டுதான் அடியார் பெருமக்களை என்ன நோய் தடுத்து விடுவார். உள்ளத்தை பெருமான் புணர்ந்து விட்டால் அந்த அடியார்களுக்கு என்ன ஆகும்னாக, உலகத்தையே அவர்கள் வெறுத்து விடுவார்கள். வளையல்னா மோதிரன்னா உலகத்தையே வெறுத்து விடுவார்கள். இதுதான் மாணிக்க வாசகர் என்ன பண்ணாரு, ஆட்கொண்டு விட்ட உடனே என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் தன்னை மறந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டார். அந்த பொருளெல்லாம் வந்த வேலையை விட்டுட்டார். அது எதுக்கு சொல்றோம், தன்னை மறந்த நிலையை பெருமான் செய்து விட்டார் என்பதை சொல்லி வருகிறார். இப்போ வரிகளை உடையதாகவும் மொத்தமாக சேர்த்து நான் சொல்லிடுறேன். எமக்கு எல்லாவற்றையும் தருபவனாகிய இறைவன் இப்பொழுது எனக்கு இன்னா நோய் செய்து விட்டான், துன்பத்தை தருகின்ற ஒரு நோயை செய்து விட்டான். வரிகளை உடையதும் கருவண்டு ஒழிக்கின்ற திரு மறைக்காட்டிலே இருப்பவனாகிய அழகிய வலம்புரிகளை வழங்குகின்ற கடல் நீர், இந்த கடல் நீர் அழகிய வலம்புரியெல்லாம் வழங்குது. ஆனால் அந்த மணல் மேடும் அது கொடுத்துருக்குது. அந்த மணல் மேட்டிலே இருக்கின்ற மணல் மேலு என்னை சேர்ந்து என் அழகினால் உண்டாகிய இன்பத்தை நான் சுருக்கா சொல்றாரு பாருங்க. இதுதான் அந்நலம் கொண்டான். நலம் கொண்டான் என்றால் அழகினால் உண்டாகிற இன்பத்தை கொண்டவனாகிய பெருமான் தந்துவிட்டான். ஆனால் அவனுக்கு என்ன கொடுத்தாரு, அந்த இன்பத்தை நான் அவனுக்கு தந்தேன். அவன் இப்பொழுது வருகை தராமல் இருப்பிற காரணத்தினால எனக்கு துன்பத்தை கொடுத்து விடுகிறான், துன்பமான ஒரு நோயை செய்து விட்டான். அவன் அப்பதியில் கோயில் கொண்டு இருக்கின்ற இறைவன் தான். அவன் யார், வேற யாரும் இல்லை, திருமறை காட்டுகின்ற தலத்திலே இருக்கின்ற பெருமான் தான் என்று தெளிவாக சொல்றாருங்க. ஏறக்குறைய நமக்கு கொடுத்துக்கிற நேரம் சரியா போச்சு. 6:30 ஆயிட்டோ. இன்னும் ஒரு பாட்டு போலாமா? நீங்க சொன்னா நான் போக தயாராக. 7 மணி கூட நான் சொல்லுங்க. இப்போ உட்கார் பார்த்துடலாம். ரைட், ஒரு நிமிஷம் இது முடியட்டும். சொல்லலாம் நமக்கு நேரம். எனக்கு ஒன்றும் தாராளமாக 2 மணி நேரமாக எனக்கு விரும்புகிற ஆள் தான் நான். ஐம்பத்தி 4 சொல்கிறேன் இருங்க. வருநீல வண்டலம்பு மாமரைக்காட்டு கேள் என்றால் இங்கே வந்து நட்புக்குரியவனாக இருக்கிற பெருமான். கேள் என்ன, கேளார் கேள்வல அது வராது. நட்பு. பாடல் 54 பார்க்கலாம். அக்காரம் ஆடரவம் நான் அறுவை தோல் கொடி சார்ந்து அக்காரம் தீர்ந்தேன் அடியேனுக்கு அக்காரம்னு வரும். அடியேனுக்கு அக்காரம் பண்டரங்கன் எந்தை படு பிணம் சேர் வெங்காட்டு பண்டரங்கன் எங்கள் பவன். ஒரு வாரம் பொருள் மட்டும் சொல்லிடுறேன். இங்கே பொருள் சொல்லணும்னா பாருங்க. அக்காரம் ஆடரவம், இங்கே பாருங்க. அக்கு ஆரம். அக்கு என்றால் எலும்பு. அக்கு ஆரம். அக்கு ஆரம். ஆடு அரவம் நான். ஆடுகின்ற தன்மையுடையதாக, படமெடுத்து ஆடுகின்ற தன்மையுடையதாக இருக்கின்ற பாம்பு நான். அதை அரை நானாக கொண்டவன். நான் என்பது இங்கே அரைஞான், இடுப்பிலே கட்டியிருக்கின்றான். அடுத்தது அறுவை தோல். அறுவை என்றால் உரித்ததாக இருக்கின்ற தோல். அந்த யானையினுடைய உரிவை என்பது உரிவையை தோலாக உடையவன்.
அறுவை தோல். அறுவை என்பது இங்கே இந்த துணிக்கு இருக்கின்ற பெயர். துணித்து எடுப்பதனால் துணியும், அறுத்து எடுப்பதனால் அறுவையும். எப்போ நாங்கள்லாம் 9வது 10வது படி சொல்ல வந்தது, துணிக்கெல்லாம் என்னென்ன பேர் இருக்குது, துணிக்கு துணித்து எடுப்பதனால் அறுத்து எடுப்பதனால் அறுவை என்று பேர்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு வரிசா வந்திருப்பாங்க. அது மாதிரி நான் அரைஞான் அறுவை துணி. அடுத்தது பொடி. பொடி சாந்து வாசனை பொருந்திய திரவமாக பெருமான். எல்லாம் தான் என்னென்ன வாசனைக்கு உண்டான பொருள்லாம் இருக்குதோ அத்தனையும் பெருமானுக்கு ஒரே பொருள் தான். பொடி என்னது? வெந்த வெண் பொடி மூறு பூசும் பொடி பூசியவன். பொடி சாந்து என்றால் வாசனை பொருந்திய பூச்சா, உடல் பூச்சாக இருப்பது பொடி, அதாவது திருநீர். அடுத்தது இவ்வளவும் பார்த்தாக்க ஒரு எளிமையாக இருக்குது. என்ன? பாம்பு இடுப்பில் கட்டிக்கிறான், எலும்பை மாலை அணிஞ்சிக்கிறான். அதுக்கடுத்தது வருது அறுவையாக அடுத்ததாக தோல் வந்து சூடின்னு இருக்கிறான். சாந்தமாக ஒன்றான்னு பார்த்தா அதுவாவது எதனா நல்ல எதனா வாசனை திரவியங்கள் இருந்து பார்த்தா அதுவும் இல்லை, பொடியை சார்ந்தா இருக்கிறான். இவ்வளோ இருந்து கூட அவனை நான் ஒரு அருவருப்பாக பார்க்கணும் இல்லையா? ஆனால் அக்காரம் தீர்ந்தேன். இந்த 2வது அக்காரத்துக்கு முதல் இருக்குது அக்கு ஆரம்ல, 2வது அக்காரம் என்பது, இந்த 2வது அக்காரம் வந்து அருவருப்பு. இவ்வளவு ஏளனமாக கூடிய ஒரு பொருளை வைத்திருக்கின்றாலும் அவனை பார்த்து நான் அவனை ஏளனப்படவில்லை, ஏளனப்படாமல் தான் இருந்தேன். ஆனால் அவன் ஏன் அவனுக்கு மேலே அப்படி இருந்தனாக்கா, அந்த பெருமான் மீது எனக்கு இருக்கிற ஒரு ஆசை இருப்பதுனால. இதெல்லாம் எளிமையாக சிவனடியார்களுக்கு இவ்வளவும் சொன்னாக்கா இது என்னாயாக்கா, இதே சாதாரணமாக பப்ளிக்கில் இருக்கிறவங்க நம்ம வீட்டு குழந்தைங்கிட்டவே இது சொன்னாக்கா பெருமானுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னாக்கா, ஐயா இந்த சாமியாக போய் கும்பிட்டுக்கிறேன்னு குழந்தை சொல்லுமா இல்லையா? ஒரு அருவருப்பு குழந்தைக்கு உண்டாரமா இல்லையா? உணராதவள். அவ்வளவு உணராதவர்களுக்கு இது சிறப்பாக இல்லாமல் இருந்தாலும் எனக்கு அவன் மீது என்ன ஏற்படவில்லை? ஒரு அருவருப்பு ஏற்படவில்லை. அக்காரம் தீர்ந்தேன். அவன் மீது இருக்கிற அருவருப்பை நான் ஒழித்து விட்டேன். அடியேனுக்கு அவன் என்ன பண்ணான்? ஏன் அவன் மேல அக்காரம் தீர்ந்தார் என்றால், அடியேனுக்கு அவன் அக்காரம். இந்த இடத்துல இந்த அக்காரம் என்பது அக்கார அடிசில். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இனிப்பு பண்டம் அக்கார அடிசில். வைணவத்தில் ரொம்ப சிறப்பான பண்டம் அது, இனிப்பு பண்டம். அதுதாங்க அடியேனுக்கு. அதை பிரிச்சுக்கிற போது அடியேனுக்கு அக்காரம், அது பொருள் கொள்கிற போது அடியேனுக்கு அடியேனுக்கு அக்காரம் தான் வரும். அது இருக்கா? அடியேனுக்கு வக்காரம் இருக்குதே, ஐவன் போட்டு. அடியேனுக்கு இங்கு அக்காரம் தான் சொல்கிறாரு. அக்காரம் என்பது சர்க்கரை, இனிப்பு பொருளாக இது இருக்கின்றது. பண்டரங்கன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், பண்டரங்கன் என்றால் ஒரு வகையான கூத்து. பண்டரங்கம் என்றால் பெருமான் ஆடுகின்ற கூத்திலே ஒரு வகையான கூத்து, பண்டரங்கம் என்கின்ற ஒரு கூத்து. அப்படிப்பட்ட கூத்து உடையவனாக எந்தை. ஏன்னா அவன் எனக்கு சர்க்கரை பாகுவை போன்று இனிப்பவனாக இருக்கின்ற காரணத்தினால அவன் மீது எனக்கு இருக்கிற அருவருப்பு இல்லை. இவ்வளவு ஏளனமாக உலகங்கள் பேசுகின்ற சாமானியர்கள் ஏளனமாக கருதுகின்ற பொருட்களை உடையவனாக இருந்தாலும் அவன் மீது எங்களுக்கு எந்த விதமான அருவருப்பும் இல்லை. ஆனால் எந்தை அவன் எங்கே இருக்கிறான் என்றால், படு பிணம் சேர் வெங்காட்டு. படு என்றால் அழிதல், அழிந்த பிறகு. பிணம் என்றால் அழிந்த பிறகு. அதுக்கு என்ன பேரு? குணம். உடலிலே அழிவதற்கு காரணமாக அழிந்து விட்டதாக இருக்கின்ற பிணங்கள் சேருகின்ற அந்த வெங்காட்டு என்றால் கொடுமையான காட்டிலே பண்டரங்கன் எங்கள் பவன். பவன் என்றால் இங்கே பண்டரங்கம் என்றால் பெருமானுக்கு அரங்கம் என்பது தில்லையும் அரங்கம்தான். பஞ்ச தலங்கள் இருக்கிறது ஆடுவதற்கு உண்டான இடம். பெருமானுக்கு அது இல்லாத இன்னொரு இடம் இருக்குது, கடைசியாக ஆடுகின்ற ஒரு இடம் இருக்குது, உடல்களை எரிக்கின்ற. எங்கே ஆடுகிறான்? அதுவும் பண்டரங்கன் என்றால். அந்த பண்டரங்கன் என்பதுக்கு எப்படி பண்ண? பண்டு அரங்கன். இந்த முதல் பண்டரங்கம் பெருமானுடைய ஒரு வகை கூத்து. 2வது இருக்கின்ற பண்டரங்கம் பழமையான அரங்கமாக உடையவன். அவன்தான் பழமையான அரங்கத்தை உடையவன். அவன்தான் எங்கள் பவன், எங்களுக்கு பெருமானாகவன், எங்களை பாதுகாப்பவனாக இருப்பவன், எங்களுக்கெல்லாம் பற்றுக்கோடாக இருப்பவன், எங்களுக்கெல்லாம் உறுதிப்பொருளாக இருப்பவன், எங்களுக்கு நன்மையை தருகின்ற பெருமான். பவன் எங்கள் பிரான். ஆகையினால அந்த பெருமான் தான் எங்கள் உறுதிப்பொருளாக இருப்பவன். ஆகையினால் அவன் மீது எங்களுக்கு எந்த விதமான அருவருப்பும் இல்லை. ஆகையினால் அவனை வணங்குவதிலேயே நாங்கள் கருத்தாக இருக்கிறோம் என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இந்த பொருள்லாம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அக்காரம் என்பதற்கு
முதலிலே இருக்கின்ற அக்கு ஆரம், இரண்டாவது அக்காரம் அருவருப்பு, மூன்றாவது ஒரு வகை கூத்து பண்டரங்கம், இறுதியாக இருக்கிற பண்டரங்கம் என்பது அவன் பண்டு என்றால் பழமை, பண்டு செய்த பழவினையின் பயன். ஆம், எந்த காலத்திலேயோ பழமையான காலத்திலேயோ என்னெல்லாம் செஞ்சு எப்போ செஞ்சோமோ அந்த பண்டு என்றால் அரங்கம் என்கின்ற செய்தியோடு இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. அடுத்த பாடலுக்கு பின்னால் பார்க்கலாம். இந்த பாண்டு ரங்கம் என்பதுனா ரைட்டு, அது சொல்லிட்டுனா அவன் பவன் என்பது பவன் என்ற திருநாமத்தை உடையவன் சொல்லி முடிக்கிறாரு பாடல். அடுத்து நன்றி. இதுவரையில் இருந்து கேட்ட உங்கள் அத்தனுடைய பேருடைய திருவடியையும் வணங்கி நிறைவு செய்கிறேன். அவர் முக்கியமான காரணத்தினால வர முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால வரவில்லை. அவர் சொல்லி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் நம்முடைய அடியார் பெருமக்களெல்லாம் அனுப்பிச்சிட்ருக்கிற செய்தியை, ஆகையினால அவர்களெல்லாம் வருவார்கள், நீங்கள் இருந்து நடத்தி முடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தம்பியும் சேர்ந்து அவருடைய அசிஸ்டண்ட்டை வச்சுருக்காரு. எல்லாரும் என்ற ஒரு நேரத்தில் ஒரு பணி இருக்கிறது, பல்வேறு பணிகளும் திருவிழா நடக்குது. திருவிழா நேரத்தில் அங்கே இருந்து இன்றைக்கி 4ஆம் திருவிழா நாக வாகனம், எனக்கு எல்லாம் யார் அனுப்புகிறாங்கன்னு தெரில. இப்போ பழனியோட குரூப்பில் தான் நினைக்கிறேன், தினமும் காலை உற்சவமும் இரவு உற்சவமும் தவறாமல் அந்த படங்களெல்லாம் தெளிவாக எடுத்து அங்கே போனால் கூட அவ்வளோ கிட்ட நெருங்கி பார்க்க முடியாத பொழுது வீட்டில் தெளிவாக வருது. காலையில் ஒரு முறையும் இரவு ஒரு முறையும் பார்த்துட்டு நான் வாட்ஸ்அப்பில் அருமையாக அனுப்புகிறாங்க. காட்சிகளோடு நாம் பார்ப்பது வாய்ப்பு செய்திருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்களால் நன்றி செய்ய வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லி அந்த பெருமாளுடைய திருவுருளை வணங்கி நிறைவு செய்கிறோம். வாழ்த்து. யார் பாடுறீங்க பாப்பா?